கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு பைபிள் ஸ்டடி நாம் எங்கே தங்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். எங்கே இருந்து வந்தாய் என்று மீகா அவனை கேட்டதற்கு அவன், நான் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய லேவியன், எங்கே ஆகிலும் போய் தங்க போகிறேன் என்றான். அப்பொழுது மீகா, நீ என்னிடத்தில் இரு, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாயிருப்பாய், நான் உனக்கு வருஷத்திலே 10 வெள்ளிக்காசையும் மாற்று வஸ்திரத்தையும் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று அவனிடத்தில் சொன்னான். அப்படியே லேவியன் உள்ளே போனான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு லேவியனுடைய பிரயாணத்தை நாம் பார்க்கிறோம். அவன் புறப்பட்டு வெளியே போய்விட்டான். எங்கேயாயிலும் பரதேசியாய் போய் தங்கலாம் என்று அவன் புறப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. 8ஆம் வசனத்தில் அந்த மனுஷன் எங்கேயாகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு தன்னுடைய வீட்டை விட்டு தன்னுடைய தேசத்தை விட்டு அவன் புறப்பட்டான். அவன் போன இடத்துல ஒரு மனிதன் அவனை சந்தித்து கேட்கிறான், நீ எங்கே போகிறாய், நீ எவ்விடத்தான், எங்கே இருந்து வந்தாய்? அதுக்கு அவன் சொல்றான், எங்கேயாயிலும் போய் நான் தங்க போகிறேன். நாம் எங்கேயாவது போய் தங்கக்கூடியவர்கள் அல்ல. நாம் தங்கும் இடம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், அதை குறித்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். முதலாவது, நாம் யார்? அந்த வெளிச்சம் நமக்கு தேவை. நாம் இந்த உலகத்தில் நாம் ஒரு பரதேசிகளாக இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு நித்திய ஆண்டவருடைய தேசம் நமக்கு இருக்கிறது. இந்த உலகம் நமக்கு கொஞ்ச காலம். நான் பூமியிலே பரதேசி என்று தாவீது தன்னை குறித்து சொல்கிறான். அப்படினால் இந்த உலகம் கொஞ்ச காலம். இந்த உலகத்தில் நாம் சரியான விதத்தில் நாம் தங்கி தாபரித்தால் தான் பரலோகத்தில் மகிமையின் தேசத்தில் போய் நாம் அவரோடு கூட என்ன செய்ய முடியும், தங்க முடியும். முதலாவது, நாம் யார்? இந்த மனுஷனை குறித்து பல காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். 7ஆம் வசனத்தில், அவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானும் லேவியனுமான ஒரு வாலிபன். இவன் கொஞ்ச நாட்களில எப்படி மாறினான்? 10ஆம் வசனத்தில் தகப்பனாய் மாறினான், ஆசாரியனாய் மாறினான். 12ஆம் வசனத்தில் அவன் பிரதிஷ்டை பண்ணப்பட்டான். இவனுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் ஒரு 7 காரியங்களை நாம் முதலாவது கொஞ்சம் கவனித்து விட்டு அடுத்து அவன் தங்கின இடத்தை குறித்து நாம் சிந்திக்கலாம். முதலாவது, அவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரான். அடுத்து அவன் ஒரு லேவியன், அவன் ஒரு வாலிபன். இப்படி பல காரியங்கள் அவனை குறித்து சொல்லியிருக்கிறது. முதலாவது, நாம் ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இங்கு மாத்திரமல்ல, எங்கு போனாலும் சரி, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, வெளியே நீங்கள் தூரதேசத்தில் போனாலும் சரி, எங்கே போனாலும் நீங்கள் முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் என்பதை, ஊழியர்கள் இல்லாவிட்டால் விசுவாசிகள் என்கிற தன்மையை என்ன செய்யக்கூடாது, மறந்து விடவே கூடாது. நீ என்ன வேஷம் போட்டாலும் உனக்குள்ள ஒரு விசுவாசி இருக்கிறான், அது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் தேவனுடைய முத்திரை உன்மேல் இருக்கிறபடினால நீ எங்கோ போனாலும் ஆண்டவருடைய கண்கள் உன்மேல் நோக்கமாய் இருக்கும். முதலாவது, அவன் ஒரு யூதாவில் உள்ள ஒரு ஆள். அது எதை காண்பிக்கிறார்? யூதா என்று சொன்னால் துதி இல்லாவிட்டால் தொழுகை இல்லாவிட்டால் வொர்ஷிப்னு அர்த்தம். முதலாவது, நாம் துதிக்கிறவர்கள். துதிக்கிறவன் கண்ட இடத்துல தங்க முடியாது. கண்ட இடத்துல போய் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அவனால எல்லா இடத்துலையும் தங்க முடியாது, இருக்க முடியாது. அவனுக்கு துதிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கணும், ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலை அவனுக்கு இருக்கணும். ஆண்டவரை வொர்ஷிப் பண்றதுக்கு அவனுக்கு வாய்ப்பு அவனுக்கு எப்பொழுதுமே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இடம் நீங்க எங்க போனாலும் சரி, அந்த இடத்தை எப்படி மாத்திக்கணும், துதி செய்கிற ஒரு இடமா மாத்திக்கலாம். முஸ்லீம் பாருங்க, ட்ரெயினில் போனாலும் அதை தொழுகிற இடமா என்ன செய்வான், மாற்றிக்குவாங்க. நம்ம அப்படி செய்கிறோமா? செய்ய மாட்டோம். பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நண்பர்கள் மத்தியில் இருந்தாலும் சரி, அவங்க எங்கே இருந்தாலும், இப்போ கடையில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க ஊதிட்டானா உடனே என்ன செய்வான், கரிச்சிபத்திக்கு தலையில் கட்டிக்குவான். உடனேனா அப்படியே விட்டுட்டு எங்கே போயிடுவாங்க, பள்ளிவாசலுக்கு போயிடுவாங்க. நாம் அப்படி செய்கிறதில்ல. நாம எப்பொழுதுமே துதிக்கிறவர்கள், அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. முதலாவது, நீ ஒரு யூதாவில் உள்ள ஒரு ஆள். கர்த்தருக்காக எப்பொழுதும் உன்னை துதிக்கும்படியாக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்க. இந்த ஜனத்தை நான் எனக்காக ஏற்படுத்தினேன். எதுக்காக? நல்லா சாப்பிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அழகா கார்ல வர்றதுக்கா? எதுக்காக வச்சிருக்காரு? இந்த ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்.
துதிக்கிறவன் எங்க தங்கினாலும் அந்த இடம் எப்படி மாறிடும் சொல்லுங்க? சாம்பிராணியை எங்க வச்சு அந்த அக்னியில போட்டாலும் என்ன செய்யும்? உடனே என்ன செய்யும்? புகை வந்துடும், ஸ்மெல் வந்துடும். அதுபோல உங்களை எங்க வச்சாலும் சரி, துதிக்கிறதான பவுலையும் சீலாவையும் எங்க கொண்டு போய் வச்சுட்டாங்க? ஜெயில வச்சுட்டாங்க. அந்த ஜெயில அவன் எப்படி மாத்திட்டான்? 2 பேரும் கர்த்தரை பாடி துதித்து ஒரு பெரிய அமர்க்களமே பண்ணிட்டாங்க. நம்ம அப்படி செய்ய முடியுமா? துதிக்கிறவனை எங்க போட்டாலும் துதிச்சுக்கிட்டு தான் இருப்பான். அவனால அவனை வாயை என்ன செய்ய முடியாது? கட்டுப்படுத்த முடியாது. அவனுக்கு அந்த எழுப்புதல் வந்துகிட்டே இருக்கும். அவன் தூங்கிட்டு இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு ஸ்தோத்திரம் இருந்துகிட்டே இருக்கும், துதி இருந்துகிட்டே இருக்கும். நீங்க அப்படி இருக்கீங்களா? நீ ஒரு பலிபீடம், எப்பொழுதும் உனக்குள்ள ஒரு அக்னி என்ன செய்யணும்? இருந்துகிட்டே இருக்கணும். 2வது, யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரான். பெத்லகேம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னது? எத்தனை பிரசங்கம் கேட்டிருப்பீங்க? பெத்லகேம்னா என்னது? அப்பத்தின் வீடு. உனக்குள்ள இந்த ஒரு தேவ சித்தம் எப்பொழுதும் இருக்கணும். நீ பாபிலோன்ல இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானவன், பாபிலோனிலும் தேவ சித்தம் செய்வான். நம்ம சொல்லுவோம், அங்க எனக்கு ஒத்து வரல, இங்க இப்படி ஒத்து வரல, அதனால தான் நான் அப்படி செய்யல இப்படி செய்யலன்னு நம்ம பல காரணங்களை சொல்றோம். நண்பர்கள் இருந்தாங்க, சொந்தக்காரங்க இருந்தாங்க, என்னால அதை பண்ண முடியல, இது பண்ண. எவ்வளவு பாவமான இடத்துல ஒரு மனுஷனை கொண்டு போய் உள்ள விட்டாலும் அந்த இடத்துலயும் அவன் எப்படி இருப்பான்? தமக்கு சித்தமானதை செய்வான். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் உண்டு, தீட்டுகளுக்கு மத்தியில நிக்கிறதான ஆசரிப்பு கூடாரம். ஃபுல்லா தீட்டு, ஜனங்களுடைய தீட்டு சுத்தி இருக்கு. அதுக்கு மத்தியில் அது என்ன செய்யுது? அது தன்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை ஸ்தாபிச்சு நிக்குது. வாசிங்க லேவியராகமம் 16:16. இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயசித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவுள். எங்க நிக்குது அந்த ஆசரிப்பு கூடாரம்? அந்த ஆசரிப்பு கூடாரம் எங்க நிக்குது? தீட்டுகளுக்குள்ள நிக்குது. ஒரு வீட்டுல குடிகாரனா இருப்பான் புருஷன், இல்ல வீட்டுல பின்மாற்றக்காரங்களா இருப்பாங்க, ரட்சிக்கப்படாதவங்களா இருப்பாங்க. அவங்க மத்தியிலையும் நீ ஒரு அப்பத்தின் வீடா இருக்கணும். அவங்க மத்தியில நீ என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், தேவசித்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 12 பிள்ளைகள் யாக்கோபுடைய வீட்டுல. இந்த 12 பிள்ளைகளுக்கு நடுவுல ஒரு ஆள் யாரா இருந்தா? ஒன்னு கழுத, ஒன்னு சர்ப்பம், ஒன்னு சிங்கம், ஒன்னு ஓனாய், ஒன்னு ஊர் சுத்துறது, ஒன்னு ஃபுல்லா சாப்பிடுறது. இப்படி ஒவ்வொரு டீமுக்கு மத்தியில ஒரே ஒரு ஆள் யாரா இருந்தா? கனிதரும் செடியாக இருந்தான், பரிசுத்தவனா இருந்தான், தரிசனமும் சொப்பனமும் வெளிப்பாடும் கிருபையும் பெற்றவனாய் ஒருத்தர் தான். இருக்க முடியும். முள்ளுகளுக்குள்ளே எது இருக்கிறது? முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் இருக்கிறது. அதுபோல குமாரத்திகளுக்குள்ளும் எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். முள்ளுகளுக்குள்ளேயும் லீலி புஷ்பம் இருக்கு. அதுபோல நாம் யூதாவில் உள்ள ஒரு பெத்லகேம் ஊரானா இருந்தா நாம் துதிப்போம், எந்த சூழ்நிலையிலும் தேவசித்தம் செய்வோம். 3வதாக அவனை பற்றி சொல்லி இருக்கிறது, அவன் ஒரு லேவியன். லேவியன் சொன்னா இணக்கம் அப்படின்னு அர்த்தம், அட்ஜஸ்ட்மெண்ட். லேவியன் என்ன அர்த்தம்? இணக்கம். யாரோடும் ஜாயின் பண்ணிக்குவான், யாரோடும் அவனால ஒத்து போக முடியும். அதுக்கு பேர் தான் என்னது? லேவியன். நமக்கு அப்படி முடியுமா? அப்படி முடியுமா? இந்த லேவியனை பத்தி பைபிள்ல சொல்லி இருக்கிறது. லேவியன் சொன்னா பைபிள் டிக்ஷனரியில் என்னது? இணக்கம், இல்லாவிட்ட கீழ்ப்படிதல், இல்லாவிட்ட ஜாயிண்ட். அவனோடு அவன் யாரோட அவனை கொண்டு போய் உள்ள விட்டாலும் அவன் ஜாயின் பண்ணிக்குவான். யாரும் வேண்டாம் அப்படிலாம் சொல்லவே மாட்டான். அவனால இசைந்து போக முடியும். சங்கீதத்தில் வாசிங்க, எருசலேம் எப்படிப்பட்ட நகரம்? இசைவினைப்பாய். 122:3. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. இசைவினைப்பு, அதுல எந்த விதமான கரடு முரடும் கிடையாது. அது அழகா இசைந்து செயல்படும். உங்களுடைய புருஷனோட இசைந்து போக முடியுதா? மனைவியோட இசைந்து போக முடியுதா? ஊழியக்காரங்களோட இசைந்து போக முடியுதா? விசுவாசிகளோட இசைந்து போக முடியுதா? உங்களால யோசிச்சு பாருங்க. பைபிள் அழகா சொல்லுகிறது. அவன் ஒரு லேவியன். லேவியன் எந்த சூழ்நிலையிலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவான். அவனால அப்படி போக முடியும். நம்மளால அப்படி போக முடியுமா? இல்லைன்னு சொன்னா நீ எங்கேயோ போய் தங்கிடுவ. அவன் ஒரு லேவியன். பாருங்க, அந்த ஊரை விட்டு வந்தான், இன்னொரு இடத்துக்கு வந்தான். எப்ராஹிம் மலை தேசத்துல ஒருத்தன் கூப்பிட்டான், அவன் வீட்டுல தங்கிட்டான். நம்ம என்ன செய்வோம்? தண்ணி இல்ல,
அந்த தண்ணி நல்லா இல்லை, இந்த ட்ரெஸ் நல்லா இல்லை, எனக்கு ரூம் நல்லா இல்லை, எனக்கு அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, எனக்கு அந்த வசதி இல்லை, இந்த வசதி இல்லை, எனக்கு அப்படி இருக்கு அப்படிலாம் சொல்லுவோம் தானே. ஆனா லேவியன் அப்படி சொல்லவே மாட்டான். லேவியனுடைய பாலிசியே என்னன்னா, எந்த சூழ்நிலையில போட்டாலும் இசைஞ்சு செயல்படக்கூடியவன் அவன் தான் விசுவாசி, அவன் தான் ஊழியக்காரன். என்ன வந்தாலும் சரி, என்னால முடியாதுன்னு அவன் என்ன செய்ய மாட்டான், சொல்லவே மாட்டான். அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டீங்கன்னா அந்த ஃபீல்டில் ஜாயின் பண்ணிடுவான். நம்மளால அப்படி இருக்க முடியுமா? நம்ம லேவியன் சொன்னா உடனே அப்படியே ஊழியக்காரங்க அப்படி இப்படி நினைக்கிறோம். முதல்ல நீ ஒரு லேவியன்னா உனக்குள்ள ஒரு ஜாயின் பண்ற, எல்லாரோடும் இசைந்து போகும் தன்மை தேவை. இல்லாவிட்டா நீ லேவியன்னு சொல்லக்கூடாது, ஒரு விசுவாசின்னு சொல்லக்கூடாது, ஒரு ஊழியக்காரன் நினைச்சக்கூடாது, சொல்ல கூடாது. இன்னைக்கு பாருங்க, இப்ப நம்ம டிரான்ஸ்பர் ஆகி இங்க வரோம்னு வச்சுக்கோங்களேன். நாசரேத்துல இவ்வளவு பெரிய ஹால் கட்டியிருக்காங்க, இவ்வளவு ஊழியக்காரங்க இருக்காங்க, இவ்வளவு விசுவாசிகள் இருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு பாலிசி. ஆனா முந்தைய காலங்கள்ல அப்படி கிடையாது. ஜபம் பண்ணி அனுப்பி விடுவாங்க, இவங்க போய் அங்க ஊழியத்தை என்ன செய்யணும், ஸ்டார்ட் பண்ணணும். அங்க மனுஷனே இருக்க மாட்டான், இல்லாவிட்டா ரட்சிக்கப்பட்டவனே இருக்க மாட்டான். ஒண்ணுமே தெரியாது, பாஷை தெரியாது, இடம் தெரியாது, வீடு இருக்காது. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வெளிநாடுகளில் போய் நம்முடைய பாஸ்டர்ஸ் இந்த ஊழியத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு முன்னால குதிரை லாயங்கள்ல தங்கியிருந்தாங்களாம். குதிரை கட்டுவாங்களே அதே மாதிரி இடத்துல தங்கியிருந்தாங்களாம். சர்ச்சுக்கு, ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போறது, இண்டிபெண்டன்ட் சர்ச்சுக்கு போகிறது, அப்படியே உட்கார்றது. இதே மாதிரி பிரசங்க நடக்கும்போது பின்னால போய் சர்வீஸ்ல உட்கார்றது. ஆவியானவர் சொல்லியிருக்காரு அந்த தேசத்துக்கு போகணும். டிக்கெட் எடுத்து வந்தாச்சு. டிக்கெட் எடுத்து வந்தா இங்க என்ன இல்லை, வசதி கிடையாது, யாரையும் தெரியாது. அப்படியே போய் பின்னால் உட்கார்றது. உட்கார்ந்து கூட்டம் முடியும் போது பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட பேசிட்டு அவங்க கூடயே போய் அப்படியே சத்தியம் சொல்லி அவங்கள ஃப்ரெண்ட் ஆக்குறது. இப்படிதான் சபையை அணிஞ்சிருக்காங்க, அவங்க ஸ்தாபிச்சிருக்கிறாங்க, வளர்த்து இருக்கிறாங்க. பாஸ்டர் கேசி வர்கீஸ் போய் ஆந்திரால போய் இறக்கி விட்டா, இவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தா அவங்க ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சி கட்டியிருப்பான் வேஷ்டி. இவர் கட்டிருக்கிற ஸ்டைலு சிலான் ஸ்டைலு. இதையும் அதையும் பார்த்த உடனே அவங்களுக்கு இவரை யாருன்னு தெரியல, இவருக்கு அவங்ககிட்ட என்ன செய்ய முடியல, பேச முடியல. என்ன பண்றது? ஒருத்தர் ஒரு டிக்கெட்ல போய் நின்றுட்டாரு. இவருக்கு அவங்ககிட்ட எப்படியாவது பேசணும், பேச முடியல. அவங்களுக்கு இவர் யாருன்னு என்ன செய்யணும், தெரியணும், தெரியல. எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் இப்படியே டைம் போய்கிட்டே இருக்கு. திடீர்னு கடைசியில் அவர் தமிழ்ல நிஞ்சிட்டாரா, யாருக்காவது தமிழ் தெரியுமான்னு கேட்டாராம். அங்க ஒருத்தன் ஃபுல் தண்ணியில உட்காந்து எனக்கு தெரியும் சொல்லு அப்படின்னா, உடனே அவன் தோல்ல கையை போட்டுக்கிட்டு இயேசுவை பத்தி சுவிசேஷம் சொன்னார். அவன் இன்டர்பிரேஷன் பண்ணான். எது? தெலுங்குல. அவன் தான் முதல் விசுவாசி. அவன் கூட எங்க போயிட்டாரு. முடிஞ்ச பிறகு எல்லாம் பிரசங்கெல்லாம் முடிஞ்சது. ரெண்டு பேரும் கிளம்பி அப்படி பேசிக்கிட்டே வந்தாங்க. எங்க போறேன்னு கேட்டான். எங்கேயும் போறதுக்கு இடம் இல்லை, நீ என் வீட்டுக்கு வான்னு சொல்லி கூட்டு போயிட்டான். அவங்க வீட்டில் அன்னைக்கு சுவிசேஷம் சொல்லி நைட்டு தங்கி எது ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு வீடு கிடைச்சது. அந்த ஒரு வீடை எடுத்துக்கிட்டு ஊழியம் செஞ்சாரு. கொஞ்ச நாள் ஊழியம் செஞ்ச உடனே இவருக்கு நல்ல நம்பிக்கை வந்துருச்சு. கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. உடனே சிஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டார் சென்னையில இருந்து. சிஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஃபெய்த் ஸ்டார்ட் பண்ணி போன உடனே அந்த வீட்டுக்காரனை எல்லாரும் போய் நெருக்கிட்டாங்க. என்னப்பா கடைசியில் கிறிஸ்தவனுக்கு நெஞ்சிட்ட வீடை கொடுத்துட்டேன். அவன் வந்து, சாமியார நான் உங்களுக்கு அக்கா சிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க, நான் வெள்ளை அடிச்சு கொடுக்குறேன் நானும். உடனே இவர் நெஞ்சிருக்காரு, அவ்வளோ திங்ஸையும் தூக்கிட்டு பக்கத்தில் உள்ள புளிய மரத்துக்கு அடியில் போய் உட்காந்துருக்காரு. அவன் வீட்டை பூட்டிட்டு பேசாமல் போயிட்டான். உனக்கா வெள்ளை அடிச்சு கொடுப்பேன், என்னை ஊர்லேயே விரட்டுறானுங்க. எங்கே போகிறது? புளிய மரத்தை சுற்றி குறைப்பாய ஏதோ ஒரு பாயை கட்டிக்கிட்டு சிஸ்டர்ஸ் அங்கே படுக்க வச்சுட்டு ஒரு வெளியே உட்காந்துட்டு இருந்தாரான். இப்படி தான் அவங்களுடைய ஊழியம். இப்போ நம்ம ஆளுங்களை இப்போ என்னையவே கொண்டு போய் விட்டா நான் என்ன அவன் யோசிக்கிறேன். சொல்லுங்க. புதுசாக கல்யாணம் கட்டிட்டு எங்கேயோ புருஷன் வீட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டா, இது எனக்கு அது ஒத்து வரல, இது ஒத்து வரல. ஃபெய்த்தம்ஸில் கொண்டு போய் இன்னொரு ஃபெய்த்தம்ல விட்டா, ஐயோ இந்த ஃபெய்த்தம்ல நமக்கு என்ன செய்யாது, ஒத்து வராது. தண்ணி, நான் ஒரு ஃபெய்த்தம்ல இருந்தேன். அந்த ஃபெய்த்தம்ல உள்ள தண்ணியை தலையில ஊத்துனா முடியெல்லாம் சப்புன்னு இறுக்கி பிடிச்சிக்கும். அப்படி அப்படி பிடிச்சிக்கும். திருப்பி அது எண்ணெய் போட்ட பிறகுதான் என்ன செய்யும், அது விடும். ஏன்னா அந்த கீழே உள்ள பூமியில உள்ள சாரம் அப்படிப்பட்டது. எப்படி இருக்குன்னு பாருங்க. வாயில தண்ணியை வைக்க முடியாது. இப்படிலாம் இருக்கு. அதனால ஆனா லேவியன் எப்படிப்பட்டவன்னா, அந்த தண்ணி சப்புன்னு இருந்தாலும் நீ எப்படி இருக்குன்னு கேட்டா டேஸ்டா இருக்கு அப்படிமா. இப்படி சொல்லி உங்க பிள்ளை கல்யாணம் கட்டி கொடுத்துட்டீங்கன்னா அந்த வீட்டில் போய் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்குங்க. அப்படிதானே? சரிதானே? அப்படி யாருக்காவது ட்ரைனிங் கொடுத்து ஊழியத்துக்கு அனுப்பணும். அப்படி யாருக்காவது ட்ரைனிங் கொடுத்து என்ன செய்யணும், கல்யாணத்தை கட்டி விடணும். மனரம்யமே நித்திய விருந்து.
என் பிள்ளைக்கு நான் அப்படி சொல்லிக் கொடுக்கவில்லை, இப்படி பழக்கவில்லை, எனக்கு அப்படி தெரியாது, இப்படி தெரியாது. ஊழியத்தில் அப்படி சொல்லவே கூடவே கூடாது. குடும்பத்திலே அப்படிப்பட்ட வார்த்தைகள் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் டேர்ம்ஸ் டிஃபரெண்ட் ஆகும். அதனால லேவியனுடைய தன்மை என்னன்னா இணக்கம், ஜாயிண்ட், யாரோடும் இசைந்து போவான், அவன் தான் லேவியன். அடுத்து இவன் வாலிபன். இவன் ஒரு வாலிபன். வாலிபன் சொன்ன உடனே வாலிப பிள்ளைகளுக்கு மட்டும் பேசுறேன்னு சொல்லக்கூடாது. ஆவிக்குரியவர்கள் எல்லாருமே வாலிபர்கள் தான். ஒரு டைம் கழுகுக்கு சொல்லுங்க, கழுகுக்கு என்ன செய்யும்? ஒரு டைம் ஆன உடனே எல்லாம் கீழே விழுந்துரும், இறகு சிறகெல்லாம் உதிர்ந்துரும். அதுக்கு பிறகு அதுக்கு வாலிப வயது மாதிரி மறுபடியும் இந்த செட்டைகள் எல்லாம் விறகெல்லாம் முளைக்கும். அதுபோல ஆவிக்குரியவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் செட்டைகள் அடித்து எப்பொழுதும் என்ன செய்யணும்? உயர எழும்புவார்கள். வால வயதின் புத்திரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். இவன் ஒரு வாலிபன், இவன் ஒரு லேவியன். எங்க போனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். எப்ராஹிம் மலை தேசத்துக்கு போனா மீகான்னு ஒருத்தன் கூப்பிட்டான், நீ என் வீட்டுல இருந்துக்கிறியா அப்படின்னா, ஓகே நான் இருந்துக்கிறேன். மீகா யார் தெரியுமா? சொல்லுங்க, பைபிள்லாம் படிச்சிருப்பீங்களா? பைபிள் பார்க்காம சொல்லணும். மீகா யாரு? என்னது? என்ன சொன்னாரு? அம்மாட்டையே களவாண்டவன். கரெக்ட். வீட்லயே, சொந்த வீட்லயே திருடினவன். மீகா ஒரு திருடன். அவனுக்கு இவன் பாஸ்டர் ஆயிட்டான். எப்படி? அவன் வீட்லயே. அது எந்த வீடுனாலும் சரி. அதான் சொன்னல, லேவியன் எங்க போட்டாலும், இந்த பூனையை வந்து தூர தூக்கி போட்டீங்கன்னா, இல்லாட்ட மேல தூக்கி போட்டீங்கன்னா, மேல இருந்து கீழே போட்டீங்கன்னா, கீழே வர்றதுக்குள்ள அது எப்படி உருண்டு கரெக்டா கீழே வரும்போது என்ன வந்துடும்? 4 காலில் வந்து நிற்கும்பாங்க. அதுபோல நம்மளை எங்க தூக்கி போட்டாலும் 4 காலில் வந்து கரெக்டா நின்றுக்கணும். நம்ம வந்து எந்த இடத்துலையும் கர்த்தர் நம்மை உபயோகப்படுத்துவார். மலை பிரதேசங்களில் உபயோகப்படுத்துவார், கீழே யூஸ் பண்ணுவார், வானத்தில் கொண்டு போவார், எங்கனாலும் கொண்டு போவார். நமக்கு அப்படி இருக்க முடியுமா? இவன் ஒரு வாலிபன். வாலிபன் சொன்னா 1 யோவான்ல 3 தன்மை இருக்கு. அதான் வாலிபர்கள். நம்ம வாலிபர்கள் எல்லாம் ட்ரெஸ்லையும் வயசுலையும் தான் வாலிபர்களா இருக்கிறாங்க. ஆனா வேதத்தில் உள்ள வாலிபர்கள் எப்படிப்பட்டவர்கள்? 2, 13, 14. 13, 14 ரெண்டுமே வாசிக்கலாம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். 14. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவவசனம் உங்கள் நினைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். 3 காரியம் இருக்கு. வாலிபனுடைய தன்மை எப்படின்னா, முதலாவது அவன் ஒரு பலவான், 2வது தேவனுடைய வசனம் அவனுக்குள் நிலைத்திருக்கிறது, 3வது அவன் பொல்லாங்கனை ஜெயித்தவன். இந்த லேவியன் அப்படிப்பட்டவன். இவன் ஒரு வாலிபன், ஒரு தேவனுடைய பிள்ளை. அவனுக்குள்ள எப்பொழுதும் வசனம் இருக்கணும், எப்பொழுதும் ஒரு வசனம் இருக்கணும், எப்பொழுதும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். உபதேசத்திலும் சரி, அன்பிலும் சரி, அபிஷேகத்திலும் சரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அடுத்து எப்பொழுதுமே அவன் பொல்லாங்கனை பிசாசை ஜெயிக்கணும். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல. வாலிபர்களே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பொல்லாங்கனை ஜெயிக்கலன்னு சொன்னா அவன் ஒன்னே ஜெயிச்சிருவான். நீ பிசாசை ஜெயிக்கலன்னா, டைம் விட்டுட்டேன்னு சொன்னா யார் ஜெயிச்சிருவா? பிசாசு ஒன்னே ஜெயிச்சிருவான். இவனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 1 யூதா, 2வது பெத்லகேம், 3வது லேவியன், 4வது இவன் ஒரு வாலிபன். இப்ப என்ன நடந்துச்சு? இவனை மீகா கொண்டு வந்து வீட்டுல யாரா மாத்திட்டான்? தகப்பனாய் மாற்றி விட்டான். வாசிங்க, நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது மீகா, நீ என்னிடத்தில் இரு, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாய் இருப்பாய். இவன் ஒரு வாலிபன். ஆனா இப்ப அந்த குடும்பத்துக்கு யாரா மாறியாச்சு? தகப்பனாய் மாறிவிட்டான். ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை முதலாவது இந்த மார்க்கத்தில் வந்த பிறகு அவனுடைய மைண்ட் தான் ஃபர்ஸ்ட் கிளியர் ஆகும். மைண்ட் கெட்டு போக கூடாது. மைண்ட் வந்து பிதாக்களின் சிந்தை வரணும். தகப்பனாய் மாறுவது, அதுக்கு வயசு எல்லாம் வித்தியாசம் எல்லாம் தேவையில்லை. 60 வயசு 70 வயசு ஆனாதான் ஃபாதர்ஸ் அப்படிலாம் இல்லை. உன்னுடைய சிந்தையிலேயே நீ ஒரு தகப்பனாய் மாறணும். அவன் வாலிபன், அப்படித்தான் இருக்கு. 8ஆம் வசனத்துல, 7ஆம் வசனத்துல அவன் வாலிபன். 10ஆம் வசனத்துல ஒரு வீட்டுல, அந்த வீட்டுல மனைவி உண்டு, பிள்ளை இருக்கு, புருஷன் இருக்கு, குழந்தைகள் இருக்கு. இவங்களுக்கு இவன் யாரா மாறிட்டான்? அந்த வாலிபன் தகப்பனாய் மாறிட்டான். நீ அட்ஜஸ்ட் பண்ணி போனீன்னா, நீ துதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னா, உனக்குள்ள தேவசித்தம் செய்யும் பழக்கம் இருந்தா,
நீ பொல்லாங்கன்னு ஜெயிக்கிறவனா இருந்தா நீ ஒரு பிதாவாய் மாற முடியும். 5th ஸ்டெப் தான் பிதாக்கள். 5வது ஸ்டெப் தான் பிதா. நல்லா ஜெபிக்கிறவன் அடுத்த ஸ்டெப்ல அவன் எப்படி வருவான்? தேவசித்தம் செய்யக்கூடியவனாய் மாறுவான். தேவசித்தம் செய்யக்கூடியவன் அடுத்த ஸ்டெப்ல வரும் பொழுது அவன் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ள வந்துடுவான். எல்லாரோடும் ஒத்து போகிறவனா மாறிடுவான். அந்த ஒத்து போக ஆரம்பிச்ச உடனே பிசாசை அவன் ஜெயிப்பான். பிசாசை ஜெயித்து வரும்போது தேவனுடைய வசனம் அவனுக்குள் நிலைத்திருக்கும். அவன் பலவனாய் மாறிடுறான். இப்பொழுது அவன் யாரா மாறுறான்? தகப்பனாய் மாறுறான். இன்னைக்கு பாருங்க, நமக்கு எத்தனை பேருக்குள்ள தகப்பன் சிந்தை. தகப்பன் சிந்தைன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நமக்கு 2 பிள்ளைங்கள் இருக்குன்னா அதுக்கு மட்டும்தான் நம்ம தகப்பன் நினைக்கிறோம். அதுக்கு பிறகு அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளை பார்த்தாலும் அது யார் பிள்ளை மாதிரி தான் பார்க்கணும்? நம்முடைய பிள்ளை மாதிரி. இப்ப நம்ம கோயிலே நீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தை இன்னொரு பிள்ளையை அடிச்சிருச்சு. அந்த அடிச்ச பிள்ளையினுடைய தாய் பார்க்கல, ஆனா அடிபட்ட பிள்ளையுடைய தாய் பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, போய் என்ன செய்வாங்க? நீங்க என்ன செய்வீங்க? நானே பார்த்திருக்கேன் எத்தனையோ கண்டத்துல. இவங்க நேர போய் தான் பிள்ளையை தூக்கிட்டு அந்த பிள்ளையை ஒருத்தர் அடிச்சு துரத்தி ஓடிப்போன்னு சொல்லி துரத்திட்டு இவங்க பிள்ளைய கொண்டு வந்து இங்க உட்காந்துருவாங்க. அது அங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும். திருப்பி இந்த அம்மா அந்த சத்தத்தை கேட்டு இவன் போய் தூக்கிட்டு வருவா. இவளுக்கு விஷயமே தெரியாது. அப்ப தூக்கிட்டு முதல்ல போய் தூக்கிட்டு வந்தது சரியான தாயா? எப்படி? இவங்களுக்கு தாம் பிள்ளைங்கிற ஒரு இதுதான். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, மற்றதெல்லாம் தூக்கி தட்டி போயிடும். அப்படியா? நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். தகப்பன்கிறது ஒரு வித்தியாசமானது. அது பிதாவின் சிந்தை வரணும். எல்லாருக்குள்ளே அது என்ன செய்யாது? வராது. இந்த 4 ஸ்டெப் வந்தவனுக்கு தான் பிதாவின் தாட் வரும். இல்லைன்னா அது வரவே வராது. பிதாக்களுடைய சிந்தைங்கிறது எல்லாரோடும் ஒத்து போகும். பிதா மன்னிக்கிறவன். அப்படித்தான் சொல்லியிருக்கு. உங்கள் பிதா உங்களுக்கு மன்னித்தது போல. பிதா எப்படிப்பட்டவர்? தயாளன். கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் வன்கண்ணன் அல்ல. பிதா பூரண சர்க்குனர். அவருக்கு எதை பத்தியும் பிரச்சனையே கிடையாது. தன் பிள்ளைகளை பத்தி மட்டும்தான் கவலை. நமக்கு அப்படிப்பட்ட பாரங்கள். நம்ம எத்தனை பேர் பிதாக்களா இருக்கிறோம்? ஆட்டுக்குட்டியானவரோடு சியோன் மலையில் பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்ட 144,000 பேர் நிற்க கண்டேன். பிதாவின் நாமம் எழுதியிருக்கணும். அந்த ஃபாதர்லி மைண்ட் வரலன்னு சொன்னா நம்ம அநேகர் பார்ஷியாலிட்டியில போயிடுவோம், பிரிவினை உண்டாயிரும். ஆனா ஃபாதர் மைண்ட், அந்த தகப்பனுடைய சிந்தை வந்துருச்சுன்னா அங்க பிரிவினையே வராது. அந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை ஒரே மாதிரி தான் நேசிப்பான். இளையகுமாரன் போயிட்டான், போய் தொலைட்டு செய்தான் போட்டோம் அப்படின்னு விட்டா அந்த பிள்ளை என்னைக்கு வருவான்னு ஒரு தவிப்புல தான் செஞ்சான், இருந்துகிட்டே இருந்தான். சரி, மூத்த குமாரன் வெளியே போய் கோவிச்சுட்டு நின்னான். அது அவனையும் போய் யார் தான் கூட்டு வரா? தகப்பன் போறான். இல்லப்பா எல்லாமே உனக்கு தான், நீ என்ன இவ்வளவு, நீ எவ்வளவு ஒரு பிராட் மைண்ட்ல இருக்கணும், நீ இப்படி வெளியே வந்து நின்ட்டியவா உள்ள அப்படிங்கிற. 6வது, அவன் ஒரு ஆசாரியன். நீ எனக்கு தகப்பனும் நீ எனக்கு யாரா இருப்பாய்? ஆசாரியனாயிருப்பாய். ஆசாரியன் சொன்னா அது ஒரு விலையேறப்பட்ட அனுபவம். நீங்கள் எல்லாருமே ஆசாரியர்கள் தான். உங்க வீடு ஒரு தேவ சமூகமா இருக்கணும். ஆசாரியன் இருந்தா என்ன நடக்கும்? ஆசாரியன் எங்க இருப்பான்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடுத்ததுல தான் இருப்பான். அவன் ஆசாரியனை நீங்க பார்க்கணும்னா ஒண்ணு பிரகாரத்துல பார்க்கலாம், இல்லாவிட்டா எங்க பார்க்கலாம்? பரிசுத்த ஸ்தலத்துல பார்க்கலாம், இல்லாவிட்டா மகா பரிசுத்த ஸ்தலத்துல பார்க்கலாம். அவன் டைம் வந்துருச்சுன்னா அழகா பிரகாரத்துக்கு வந்துருவான், அடுத்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவான். தேவைப்பட்டா மகா பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவான். அவனுடைய வாழ்வு முழுவதும் எதை சுற்றி தான் இருக்கும்? ஆசரிப்பு கூடாரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சுற்றி தான் இருக்கும். அவனுக்கு என்ன கிடையாது? சொத்து கிடையாது, சோகம் கிடையாது, நிலம் கிடையாது, வீடு கிடையாது. கர்த்தரே அவனுக்கு பங்கும் பாத்திரமா இருப்பார். அவன் மைண்ட் முழுவதும் ஊழியம், கர்த்தருடைய காரியம், இதை பத்தி தான் இருந்துகிட்டே இருக்கும். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி இயேசுவின் இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆசாரியன் அவனுக்கு ஒரு வஸ்திரம் இருக்கு, அவனுக்கு ஒரு பிரதிஷ்டை இருக்கு, அவனுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு, அவனுக்கு ஒரு ஆகாரம் இருக்கு, அவனுக்கு ஒரு ஊழியம் இருக்கு. அப்படிதானே? கரெக்ட் தானே? ஆசாரியன் எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு சுத்திட்டு இருக்க முடியாது.
ஆசாரியனுக்கு அழகான ஒரு பிரமாணம் இருக்கு. அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்டர் ஆகிறான்னா அவனுடைய ட்ரெஸ் வேற, ரூம்ல இருக்கும்போது மற்ற இடங்கள்ல அவனுடைய ட்ரெஸ் வேற. தெரியுமா? அப்படி இருக்கா வசனம்? ஆசாரியனா இருந்தால் அவன் வெளியே இருக்கும்போது வேற ட்ரெஸ் போட்டுக்கலாம், ஆனா உள்ள வரும்பொழுது அவன் எப்படி இருக்கணும்? எசேக்கியேல் 44:19-20. அவர்கள் வெளிப்பிரகாரமாகிய புறமுற்றத்திலே ஜனங்களிடத்தில் போகும்போது அவர்கள் தாங்கள் ஆராதனை செய்யும் சமயத்தில் உடுத்தியிருந்த தங்கள் வஸ்திரங்களை கலற்றி அவைகளை பரிசுத்த அறைவீடுகளில் வைத்து வேறே வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ள கடவர்கள். தங்கள் வஸ்திரங்களாலே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தலாகாது. அவர்கள் தங்கள் தலைகளை சிறையாமலும் தங்கள் மயிரை நீளமாய் வளர்க்காமலும் தங்கள் தலைமயிரை கத்தரிக்க கடவர்கள். எப்படிலாம் இருக்கு பாத்தீங்களா பிரமாணம்? ஆசாரியன் முடியை என்ன செய்யணும்? சிரைக்க கூடாது. அதே நேரத்தில் நீளமா என்ன செய்யக்கூடாது? வளர்க்க கூடாது. என்ன செய்யணும்? அழகா ஹேர் கட் பண்ணி வச்சிருக்கணும். ஆசாரியன் உள்ள இருக்கும் பிரசங்க பீடத்துக்கோ இல்லாட்டா ஊழியர் வரும்போது அவனுடைய ட்ரெஸ் வித்தியாசமான ட்ரெஸ். அவன் ரூம்ல இருக்கும் பொழுது வெளியே ஜனங்களை சந்திக்கும் போது என்ன செய்யலாம்? சிவில் ட்ரெஸ்ல இருக்கலாம். எல்லாமே பைபிள்ல இருக்கு. ஆசாரியனுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு, ஆசாரியனுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. ஆசாரியன் கண்டனையும் சோத்து சாப்பிட்டு அலைய முடியாது. பலிபீடத்துக்கு அடுத்தவைகளை தான் என்ன செய்யணும்? பரிசுத்தமானவர்கள் மட்டும்தான் என்ன செய்யணும்? புசிக்கணும். இப்படி ரொம்ப பிரமாணங்கள், ஒழுங்குகள், நீதிகள் இருக்கு. இவன் தான் ஆசாரியன். கடைசியாக அவனை குறித்த 7வது பாயிண்ட் 12ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 17:12. மீகா அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணினான். மீகா அந்த லேவியனை என்ன செஞ்சானா? பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். பிரதிஷ்டை பண்ணினான். 2 பிரதிஷ்டை இருக்கு. ஒன்னு பொதுவான பிரதிஷ்டை, பரிசுத்தவான்களுக்கு ஊழியக்காரங்களுக்கு ஒரு பிரதிஷ்டை இருக்கு, விசுவாசிகளுக்குன்னு ஒரு பிரதிஷ்டை இருக்கு. இது போக தனிப்பட்ட பக்தி விருத்திக்கு எதுவாய் தனியான ஒரு பிரதிஷ்டை இருக்கு. நீங்க எந்த பிரதிஷ்டையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஊழியக்காரங்களுக்குன்னு ஒரு பிரதிஷ்டை இருக்கு, விசுவாசிகளுக்குன்னு சில பிரதிஷ்டை இருக்கு. இது போக உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தக்கதாக, தேவன் உங்களை நடத்தும் பாதைக்கு தக்கதாக, தேவன் உங்களோடு இடைபடும் விதத்துக்கு ஏற்றவண்ணமாக நீங்க என்ன செய்யணும்? பிரதிஷ்டை பண்ணணும். இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே நடக்காது. 7வது பாயிண்ட். முதலாவது பாயிண்ட் யூதா, 2வது பெத்லகேம், 3வது லேவி, 4வது வாலிபன், 5வது தகப்பன், 6வது ஆசாரியன், 7வது அவனுடைய பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். இந்த உலகத்தில் நீ ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்கள் என்பார். 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். இவன் தான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். நமக்கு உங்களுக்கு ஏதாவது பிரதிஷ்டை இருக்கா? நீங்களாவே உங்களை பிரதிஷ்டை பண்ணணும். ஒரு வியாதி நேரத்தில் ஆண்டவரோடு ஒரு பிரதிஷ்டை பண்ணணும். ஒரு பலவீனமான நேரத்தில் ஆண்டவரோடு ஒரு பிரதிஷ்டை பண்ணணும். அப்படி பிரதிஷ்டை பண்ணி 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 நீங்க தேவனோடு நெருங்கிக்கிட்டே இருக்கணும். பிரதிஷ்டை தான் உன்னுடைய பலன். ஒவ்வொரு விதங்களும் நீங்க பிரதிஷ்டை பண்ணலாம். அதுக்காக இடக்க முடக்கெல்லாம் பிரசங்கம் பிரதிஷ்டை பண்ணிடக்கூடாது. ஆண்டவரே நான் வாரத்தில் 10 நாள் ஃபாஸ்டிங்னா வாரமே 7 நாள் தானே. ஒரு சிலர்லாம் டெய்லி நான் சாப்பிட மாட்டேன், டெய்லி 3 நேரம் சாப்பிடாம நீ இருந்தே சாமியாரா இருந்தா பரவாயில்ல. நீ வீட்டில் இருக்கணும், வீட்டில் துணி வைக்கணும், சோறு போகணும், குடும்பம் நடத்தணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். அது நீங்க வீட்டில் இருந்துக்கிட்டு நான் 3 நேரம் சாப்பிட மாட்டேன்னா என்ன கதை சொல்லுங்க? அதே மாதிரி 2 நேரம் சாப்பிட மாட்டேன். அப்ப 2 நேரம் சாப்பிடலன்னா நீ எங்கிட்ட நடு ரோட்ல மயங்கி விழுந்து கிடப்ப, எவனா தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போடுவான். உன் விசுவாசம் நம்பிக்கைலாம் காத்துல போயிடும். அப்படித்தானே? மிஞ்சின நீதிவானா இராதே, உன்னை நீ ஏன் கெடுத்துக்கொள்ள வேண்டும்? ஒழுங்கா இருக்கிற பிரதிஷ்டையை ஒழுங்கா செய். ஒரு விசுவாசி ஒரு வாரத்துல குறைஞ்சது 3 டைம் ஃபாஸ்டிங் எடுக்கலாம். குறைஞ்சது எடுக்கணும், எடுக்கலாம் இல்ல எடுக்கணும். ஏன்னா பரிசேயன் சொல்றான் நான் வாரத்துல 2 டைம் ஃபாஸ்டிங் எடுக்கிறேன். உங்களுடைய நீதி அதை காட்டிலும் அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அப்போ உங்களுடைய நீதி குறைஞ்சது அட்லீஸ்ட் எவ்வளவு இருக்கணும்? 3 நேரம். அதை கரெக்டா எடுத்துப்பாரு. அதை கரெக்டா எடுக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? இன்னும் நீ தீவிரமா இருக்கியா, அந்த 3 டைமும் பச்சை தண்ணி கூட குடிக்காம இருந்துக்க. இப்ப நம்ம ஃபாஸ்டிங் 3 டைம்னா ஒரு 3 காஃபி 2 பழம் சாப்பிட்டுட்டு அந்த 3 நேரம் ஃபாஸ்டிங் சொல்லுவோம். அது தெய்வத்தையும் ஏமாத்துறோம், நம்மளையும் ஏமாத்துறோம். அது வேற விஷயம். நீ தீவிரமா இருக்கிறியா, அந்த 3 டைம் என்ன செய்ய? பச்சை தண்ணி கூட குடிக்காத.
முஸ்லீம் வந்து எச்சில் கூட விழுங்குறது இல்லை அந்த நோன்பு நேரத்தில். நீங்க என்ன செய்யுங்க, தண்ணியை புசியாமலும் குடியாமலும் 3 டைம் இருந்து பாரு. நான் அப்படித்தான் சொல்லி கொடுக்குறேன். ஒன்று புதன்கிழமை நைட்டு எடுக்கலாம், சரியா? 2 சனிக்கிழமை நைட்டு எடுக்கலாம், 3வது ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுக்கலாம். இல்லையா, அது எப்படி காலையில் சாயங்காலத்திலிருந்து தண்ணி குடிக்காமல் சண்டே மத்தியானம் வரைக்கும் அப்படின்னா சனிக்கிழமை காலை எடு. உனக்கு எப்படி உன்னுடைய சரீர பலவீனத்துக்கு ஏற்ற மாதிரியோ, ஆனால் டெய்லி மாத்திட்டு இருக்க கூடாது. நம்ம ஆளுங்க டெய்லி இன்னைக்கு சாப்பாடு ஜாஸ்தியா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு டப்புன்னு நாளைக்கு கழிச்சு ஃபாஸ்டிங் அப்படின்ற கூடாது. அது வந்து ஊரை ஏமாத்துறது. ஆண்டவரே ஒரு டைம் போட்டா அதுல இருக்கணும். தானியேல் என்ன சொன்னா, தான் முன்பு செய்த பழக்கத்தின்படியே 3 நேரமும் என்ன செஞ்சான், எருசலேமுக்கு நேராக ஜெபிச்சான். அதே மாதிரி உனக்கு ஒரு செவ்வாய்க்கிழமைன்னா அந்த செவ்வாய்க்கிழமையில உன் வீட்டுக்குள்ளேயே கல்யாணம் நடந்தா கூட நீ சாப்பிடக்கூடாது. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நேற்று மோடி, பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து வெள்ளை மாளிகையில் நியூயார்க்கில் என்ன செய்றாரு, ஒபாமா கூட உட்காந்து பந்தி ஒரு மீட்டிங், பயங்கரமான ஒரு ஃபங்க்ஷன். என்ன குடிச்சான் தெரியுமா? சாப்பிட்டது தசரா விரதம் அப்படின்னு சொல்லிட்டு சுடுது நீர் மட்டும் ஒரு கப் குடிச்சிட்டு அந்த ப்ரோக்ராமே அழகா முடிச்சுட்டு வெளியே போயிட்டான். நம்ம ஆளா இருந்தா கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார் ஆண்டவரேன்னு சொல்லி பேப்பர்ல பாத்தீங்களா? இதெல்லாம் பார்க்க மாட்டோம். நம்மால் யாரு உள்ள இருந்து எப்போ வெளியே வராங்கன்னு பார்த்துட்டு இருப்பான். அவன் வந்து அந்த இந்த தசராவில் விரதம் இருக்கிறங்கிறத தீவிரத்தை எங்க போய் காட்டிட்டு இருக்கான். அங்க போய் உட்காந்துட்டு அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன்ல எல்லாம் ஃபுல் இதா வெல் சாப்பாடு, சரியான சாப்பாடு டைம்ல அந்த விருந்துல அழகா விரதத்தை முன்னிட்டு நான் நினைக்கிறேன் ஒரு கப் சுடு தண்ணி அது மட்டும் கொடுங்க, தண்ணி மட்டும் லைட்டா குடிச்சுக்கிறேன். நீங்க வந்து உங்களுடைய தனித்துவத்தை என்ன செய்யணும், காட்டணும். தானியேல் அதை காட்டினதுனால தான் எங்க வந்தான், சிங்காசனத்துக்கு போனான். டயத்துக்கு மாறக்கூடாது. நின்னா நிக்கணும், ஆணி அடிச்ச மாதிரி நிக்கணும். அதுலயே உன்னுடைய செவ்வாய்க்கிழமை நீ சாப்பிடலையா, ரைட், அதுல நில்லு. சாகிற வரைக்கும் நீ செவ்வாய்க்கிழமை நினைச்சக்கூடாது. அந்த ஒரு டைம் சாப்பிடாம இருக்கணும். சனிக்கிழமையா, அந்த சனிக்கிழமை காலையில மட்டும்தான், ரைட்டு, காலையில் எந்திரிச்சதுல இருந்து 12 மணி வரைக்கும் ஒன்றும் சாப்பிடாது. இப்படி நீ இதுல இந்த கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்தா போதும். இதை விட்டு நான் 12 நாள் சாப்பிட மாட்டேன், 12 நான் குடிக்க மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், இல்லத்தெல்லாம் பண்ணிட்டு திருப்பி கடைசியில் சிக்காயி சீரியஸ் ஆகி ஒண்ணுமே செய்ய முடியாம அப்படிலாம் செய்யக்கூடாது. சிம்பிளா செஞ்சாலும் கரெக்டா செய். கொஞ்சத்துல உண்மையாரு. 3 டைம் உபவாசம் தீவிரமா இருக்கணும்னு ஆசைப்பட்டியா, தண்ணி குடிக்காம உட்காரு. ஆண்டோடைய சமூகத்துல நீங்க இந்த விஷயத்துல பிரதிஷ்டை தான் முக்கியம். அதே மாதிரி ட்ரெஸ், நான் ஆரம்பத்திலேயே வந்த புதுசுலேயே சொன்னேன், கலர் ட்ரெஸ் வச்சிருக்கவங்க எல்லாம் அடுத்த வாங்கும்போது கலரை அவாய்ட் பண்ணிட்டு எதை வாங்க, லைட் கலருக்கு போ. உங்களுக்கு பாலிசி சொல்லித்தரேன். லைட் கலர்ஸ்க்கு போ. இந்த ஃப்ளோரசன்ட் கலர்ல, இந்த பட்டிக்காட்டு கலர்ல மூஞ்சில் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு வராத, லைட் கலருக்கு போ. திருப்பி அடுத்து உனக்கு இன்னும் பிரதிஷ்டை ஆவிக்குரிய தன்மை வருதா, அதுக்கு பிறகு ஒயிட்டுக்கு வா. அதுக்கு பிறகு சண்டே சர்வீஸ்ல ஒயிட் போடுவேன் ஒரு பிரதிஷ்டை பண்ணு. சாகிற வரைக்கும் சண்டே சர்வீஸ் நான் ஒயிட் போடுவேன், ஒரு பிரதிஷ்டை பண்ணு. அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் பக்தி முத்துதா, பக்தி விருத்தி அடையுதா, காத்திருப்பு கூட்டத்துக்கு நான் ஒயிட்ல தான் வருவேன்னு பிரதிஷ்டை பண்ணு. இப்படியே ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள நீ பியூர் ஒயிட்டுக்கு வந்துடுவ. இதே போல ஒரு பிரதிஷ்டை மட்டும் இல்ல, அடுத்து ஆகாரம் வரும், அடுத்து பேச்சு வரும், அடுத்து பழக்க வழக்கங்கள் வரும், அடுத்து பார்வை வரும். அப்படியே உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் கொஞ்சமா மாற்றம் வந்து முடிவில் நீ யாரை போல மாறிடுவ, இயேசுவை போல மாறி விடுவாய். கொஞ்சமா மாத்துங்க. மாத்தாமலே இருந்துட்டு பரலோகத்துக்கு போகணும்னா எழுதி வச்சுக்க போகவே மாட்டேன். மறு ரூபம் அடைய வேண்டிய காலம் இருக்கு. அந்த மறுரூபம் என்ன செய்யணும், அடைஞ்சே ஆகணும். நீங்க மயில் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருப்பீங்க. நான் ஃபெய்த்தம்ல இருந்தேன். டெய்லி நான் உட்கார்ந்துருக்கிற, நான் எப்பொழுதுமே ஃபெய்த்தம்ல ஒரு வராண்டால உட்காந்துருப்பேன். 24 hours அங்கே தான் இருப்பேன். நான் இருந்தா அங்கே இருப்பேன், என்னை பார்க்க வர்றவங்களை பார்க்கறதுக்கு. அதை ஒட்டி ஒரு சின்ன சன்சைடு பிளாஸ்டிக்ல போட்டிருந்தோம். அதுல வந்து ஒரு பெரிய பறவை டெய்லி வந்து உட்காந்து போச்சு. நானும் அது என்னன்னு எனக்கும் தெரியாம போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அது முட்டை விட ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா அது மயில் மேலே போய் அழகா. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா கரெக்டா வருது, மயில் குஞ்செல்லாம் பொறிச்சிச்சு. கோழி குஞ்சு மாதிரியே தான் இருந்துச்சு. அதுக்கு இப்ப அதை கொண்டு வந்து கீழே இறக்க முடியல. அதுல இருந்து இறக்கிறதுக்கு
தூக்கிட்டு வர்றதுக்கோ ஒண்ணுமே பண்ண முடியல. திருப்பி நான் துரத்தி விட்டு கீழே கொண்டு வந்து அதை விட்டேன். ஆனா அது வளர்ச்சி அடையும் போது எப்படி வருது? எவ்வளவு பெருசா வருது. அதே போல நமக்குள்ளேயும் ஒரு வளர்ச்சி வரணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் அப்படியே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே நிக்க கூடாது. பிரதிஷ்டை பண்ணுங்க. சரி, நம்முடைய சப்ஜெக்டுக்கு வருவோம். இவன் எங்கே தங்கினான்? இவன் போய் தங்கின இடம் சரியா? இவன் போய் தங்கி சம்பளத்துக்கு போய் தங்கிட்டான். வருஷத்துக்கு உனக்கு 10 வெள்ளி காசு, ஒரு விக்கிரகம், நீ இதுக்கு ஊழியம் செய்யணும், நீ இண்டிபெண்டா இந்த லைன்ல இருக்கணும். ஒரு வீட்டுக்கு மட்டும் நீ ஒரு ஆசாரியன். பிரியமானவர்களே, நாம் தங்குகிற இடம் முதலாவது கர்த்தருடைய சமூகமாக இருக்கணும். நாம் கண்ட இடத்துலையும் தங்கக்கூடாது. சங்கீதம் 84:10 பார்க்கும் பொழுது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என்னுடைய தேவனுடைய வீட்டின் வாசல் படியில் இருக்கிறதா நல்லதுன்னு சொல்றான். 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். நீ எங்கே தங்கி இருக்கிறாய்? 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். அதான் ஆகாமிய கூடாரங்களில் உலக பிரகாரமா ஜாலியா என்டர்டெயின் பண்றது, நல்ல சந்தோஷமா இருக்கிறது, வீட்டுல எப்பொழுதும் ஒரே புசித்து குடித்து சந்தோஷம், பாட்டு, ஆட்டம், இப்படி இருக்கிறதை காட்டிலும் தேவனுடைய வீட்டுல இருக்கிறது எவ்வளவோ அங்க தங்குறது, அவனுடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் தங்குற ஒரு நாள். அப்படின்னா என்ன? ஒரு நைட்டு இல்லாட்ட ஒரு பகல் நீ தேவ சமூகத்துல தங்கணும். அழகா வந்து ஒரு நைட்டு பிரேயர் பண்ணணும். நைட்டெல்லாம் தங்கி ஒரு பிரதிஷ்டை பண்ணி நீங்க ஆண்டோடைய சமூகத்துல ஒரு நாள் தங்கி ஜெபிக்கிறது நல்லது. அது சனிக்கிழமையா இருந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு அடுத்த நாள் என்ன இருக்கு? லீவ் நாள். அழகா நீங்க ஒரு 10-11 மணிக்கு வந்தீங்கன்னா, 10 மணிக்கு வந்தீங்கன்னா, இல்ல நைட் இங்கேயே தங்குனீங்கன்னா, தனியா உட்கார்ந்து ஒரு நைட், மற்ற இடங்கள்ல என்ன பிரேயர் செயின் இருக்கும். நான் தூத்துக்குடியில் விசுவாசியா இருக்கும்போது பிரேயர் செயின் இருக்கும். சென்னையில் உள்ள கேகேஆருடைய மாமியார் தங்கவடி அம்மான்னு ஒரு அம்மா, அவங்க புருஷன் அடிச்சு அவங்க கூனே விழுந்துருச்சு. அந்த தாய் அவ்வளோ வசதியானவங்க. கரெக்டாக 10 மணிக்கு நைட்டு வருவாங்க. நைட்டு 10 மணிக்கு வருவாங்க, ஜபத்தில் இருப்பாங்க. 10 மணி ஜபம் முடிச்சு ஊழியக்காரங்க போயிட்டா இவங்க 10ல இருந்து 4 மணி வரைக்கும் என்ன செய்வாங்க? தனியாக உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தூங்கவே மாட்டாங்க. ஒரு நைட் ஃபுல் நைட்டு உட்காந்துருப்பாங்க. அதனால தான் அவங்க பிள்ளைகள்லாம் இன்னைக்கு கோடீஸ்வரரா தேசத்தில் நல்ல ஸ்தானத்தில் இருக்காங்க. நல்ல வசதி, நல்ல வாய்ப்போடு இருக்கிறது காரணம் தான். நைட் ஃபுல்லாக ஜெபம் பண்ணுவாங்க. கரெக்டாக 4 மணிக்கு ஊழியக்காரங்க வந்து 4 to 5 ஜெபம் பண்ணுவாங்க. 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த பேர் சொல்லக்கூடாது, பெரிய பணக்கார விசுவாசி, தூத்துக்குள்ள முக்கியமான ஒரு விசுவாசி, கரெக்டாக 5 மணிக்குள்ள நிற்பார். 5 to 6. அடுத்து அவர் தம்பி கரெக்டாக 6 மணிக்குள்ள வந்து நிற்பார். 6 to 7. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா விசுவாசிகளும் வரிசையாக வருவாங்க. இந்த 10 மணிக்கு சகோதரிகளாக கொஞ்சமாக அப்படியே வந்து அன்னைக்கு ஃபுல்லாக 24 hours அப்படியே ப்ரேயர் செயின் போகும். நாமே நமக்குள்ள பக்தி விருத்தியை உண்டாக்கணும், பிரதிஷ்டைகளை பண்ணணும். நாம போய் ஆண்டவருடைய வீட்டில் தங்கணும். தங்கி அங்கே இருந்துக்கிட்டு அந்த அக்கா இப்படி இருக்காங்க, இந்த அக்கா இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி போனாங்களா, இவங்க இங்கே போனாங்களா, இவங்க விசிட்டிங் போனாங்களா, போகலையா, அங்கே காப்பி குடிச்சாங்களா, குடிக்கலையா, யார் வீட்டில் எவ்வளவு நேரம் இருந்தார்கள், எங்கே போனார்கள், எங்கெல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க, எங்கெல்லாம் ஃபோன் பேசினாங்க, இதை பார்க்கறதுக்கு இந்த ஏரியாவுக்கு நீ வந்துட்டேன்னு நீ ஒரு சபிக்கப்பட்ட சந்ததி. அந்த தாட்டே வரக்கூடாது. வந்தியா ஹாலில் இருந்து நல்லா ஒரு நைட் ஃபுல்லாக ஜெபம் இல்லை, அந்த அங்கே ஒரு செட் இருக்கு, அங்கே போய் உட்காந்து ஜெபம். நீங்க பாட்டுக்கு தேவ சமூகத்தை அனுபவிச்சுட்டு என்ன செய்யணும்? ஆகாமிய கூடாரங்களில் தங்குவதை பார்க்கிலும் உம்முடைய ஆலயத்தின் ஒரு நாள் தங்குவது நல்லது. அழகா உட்கார்ந்து தேவ சமூகத்தில் அனுபவிச்சுட்டு அழகா போலாம். இதுதான் தங்க வேண்டிய இடம். சங்கீதம் 15ஆம் சங்கீதம் 1 வசனம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? ஆண்டவருடைய கூடாரம் பரலோகம்னு இருக்கு. இந்த உலகத்தில் உள்ள ஆண்டவருடைய கூடாரங்கிறது சபை. பரலோகத்தில் உள்ள கூடாரங்கிறது என்னது? மேல உள்ள கூடாரங்கிறது பரிசுத்த கூடாரங்கிறது மேல. இங்கே உள்ள கூடாரம் சபை. சபையில ஒருத்தன் இருக்கணும்னா அவனுடைய வாழ்க்கை முறை அங்க தெளிவா இருக்கு. யார் தங்குவான்? அதுக்கு ஒரு 7-8 தகுதிகள் இருக்கு. சங்கீதத்தில் அந்த 15ஆம் சங்கீதம் முழுவதும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கர்த்தருடைய வீட்டில் தங்கக்கூடிய மனிதனுக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெளிவா இருக்கு. அதுக்கு 7-8 குவாலிஃபிகேஷன் இருக்கு. உத்தமனாய் நடப்பது, நீதியை நடப்பிப்பது, மனதார சத்தியத்தை பேசுவது, இது ஒரு குவாலிஃபிகேஷன். தன் நாவினால் புறங்கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல்,
அயனால் மீது சொல்லப்படும் பேச்சை எடுக்காமலும், இது ஒரு குவாலிபிகேஷன். அடுத்து கர்த்தருக்கு பயந்தவனை கனம் பண்ணுவது, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது, இது ஒரு குவாலிபிகேஷன். அதுக்கடுத்து வட்டிக்கு கூடாமல், பரிதானம் வாங்காமல், இப்படிப்பட்ட ஒரு லைஃப் இருக்கு. இவங்க தான் பரலோகத்துல தேவனுடைய கூடாரத்துல போய் தங்க போறாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த சபையில அவங்க தான் நிலைத்திருக்க முடியும். இவனை கேட்கிறான், நீ எங்கே போய் தங்க போகிறாய்? நான் எங்கேயாயிலும் தங்க போறேன். எங்க போய் தங்க போற? நீ தங்கும் இடம் ஒரு பரிசுத்த ஸ்தலமா இருக்கணும். நீ தங்குகிற இடம் ஒரு தெய்வீகமான ஒரு இடமா இருக்கணும். நீ தங்குகிற இடம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு ஸ்தலமாய் இருக்கணும். இவன் ஒரு திருடன் வீட்டில் போய் உட்கார்ந்துக்கிட்டான். அங்கேயே ஒரு விக்கிரகம் இருந்துச்சு. அதுக்கு இவன் பூஜை செஞ்சுட்டு அதுலயே நெஞ்சிட்டான், டைம் பண்ணிட்டான். அவனுக்கு ஏன்னா அவனுக்கு கூலி கிடைச்சது. இந்த மார்க்கத்தில் கூலி இங்கே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மார்க்கத்தில் ஊழியம் செய்யறவங்களுக்கு இங்கே சம்பளம் கிடையாது. இந்த மார்க்கத்தில் விசுவாசியா இருக்கிறவங்களுக்கு இங்கே பிரதிபலன் கிடையாது. எங்கதான் எல்லாமே அவனவன் கிரியைக்கு தக்கதான பலன் அவரோடு கூட தான் என்ன செய்யுது, வருது. இந்த உலகத்திலேயே உங்களுக்கு பலன் கிடைக்கணும்னு நீங்க ஜெபிக்கவே கூடாது. அப்படி ஜெபிச்சுட்டீங்கன்னா இங்க கிடைச்சிரும். கார் கொடுத்துருவாரு, வண்டி கொடுத்துருவாரு, வீடு கொடுத்துருவாரு, அது இதுன்னு கொடுத்துருவாரு. மேல என்ன கிடைக்காது? எந்த வசதியும் கிடைக்காது. இங்க உனக்கு ஒண்ணுமே வேண்டாம். உனக்கு எல்லாமே பரலோகத்துல பிரதிபலனாய் மாற வேண்டியது அவசியம். ஆனா இன்னொரு மனுஷன் அதே சங்கீதக்காரன் சொல்றான், 1000 நாளை பார்க்கிலும் ஒரு நாள் இருக்கிறது நல்லதுன்னு சொன்னவன் அடுத்து சங்கீதங்கள் மாறி வரும்போது சொல்றான், சதா காலமும் நான் எங்கதான் இருப்பேன், உம்முடைய வீட்டுல தான் தங்குவேன். சங்கீதம் 61:4. தேவனே, நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். சதா காலம், ஒரு நாள் அல்ல, எப்பொழுதும் தேவனுடைய வீட்டோட உனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும். எப்பொழுதும் தேவனுடைய வீட்டை குறித்து ஒரு பாரம் இருக்கணும். எப்பொழுதும் தேவனுடைய வீட்டை குறித்து உனக்கு ஒரு கரிசனை இருக்கணும். தேவனுடைய வீட்டை குறித்தான கவலை உனக்கு இருக்கணும். எப்பொழுதும் அப்படிப்பட்ட ஒரு தேவ சமூகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உனக்கு அவசியம். சிலர்லாம் எப்படி தெரியுமா, நம்ம சபைக்கு வருவாங்க போயிடுவாங்க, வருவாங்க போயிடுவாங்க, ஒரு நாள் தங்குவாங்க, அதுக்கு பிறகு வரமாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நாள் நீ தங்குனீன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 36-37 வசனங்கள்ல அந்திரேயா வந்து கேட்கிறான், ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? ஏசு சொன்னார், நீ வந்து பாருன்னு. ஒரு நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் காலையில போய் என்ன சொன்னா, பேதுருவை பார்த்து, வேதத்தில் சொல்லப்பட்டதான மேசியாவை நாங்கள் கண்டோம். ஒரு நைட்டு தான் தங்கினாங்க. அப்ப ஒரு நைட்டு எப்படி நல்லா தூங்கிட்டு போயிட்டானா? கிடையவே கிடையாது. ஒரு நைட்டு ஆண்டவரோடு இருந்தான், உபதேசத்தை கேட்டான், அவரோடு ஜெபத்துல இருந்தான், அவரோடு தங்கி இருந்தான், அவருடைய முகத்தை பார்த்தான், அவருடைய வார்த்தையை கேட்டான், இருதயத்தை ஒப்பு கொடுத்தான். அடுத்த நாள் காலையில பார்த்து சொல்றான், நான் மேசியாவை என்ன செய்தேன், கண்டேன். ஒரே நைட், ஒரு இரவு தங்கின மனுஷனுக்கு மேசியாவை காண்கிற ஒரு தன்மை இருக்குன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வீட்டில் தங்குறது ஒரு நல்லது. ஒரு நைட் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல, தேவ சமூகத்துல இருந்து உபவாசத்தோடு இருந்து நைட் ஃபுல்லா ஜெபம் பண்ணுங்க. அது சனிக்கிழமைன்னு இல்லை, திங்கக்கிழமை வரலாம், செவ்வாய்க்கிழமை வரலாம், புதன்கிழமை வரலாம், வியாழக்கிழமை வரலாம், வெள்ளிக்கிழமை வரலாம், ஞாயிற்றுக்கிழமை வரலாம். ஆண்டவருடைய சமூகத்துல அழகா இருந்து மணிக்கணக்க நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம், அழலாம், ஒப்பு கொடுக்கலாம், சுத்திகரிக்கலாம், நைட்ல வேதத்தை உட்கார்ந்து படிக்கலாம், ஆராய்ந்து பார்க்கலாம், ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் உன்னோடு பேசுவார். ஒவ்வொரு நைட்டும் கர்த்தர் உன்னோடு இடைபடுவார். ஆண்டவருடைய வீட்டிலே தங்கி இருப்பதே பாக்கியம். இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? கலாத்தியர் 1:18 பாத்தீங்கன்னு சொன்னா, பவுல் முதல் காலங்களில அப்போஸ்தலர் ஐக்கியத்துல வர்றதுக்கு முன்னால வருவாரு, ஒரு 10 நாள் இருப்பாரு, 15 நாள் இருப்பாரு, திருப்பி போயிடுவார் இண்டிபெண்டா. வாசிங்க. 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கி இருந்தேன். 15 நாள் தங்கி இருந்தேன். அதுக்கு பிறகு புறப்பட்டு போயிட்டாரு ஊழியருக்கு. அவர் இண்டிபெண்டன்ட் ஒரு ஊழியம். 15 நாள் தங்கி இருந்தான். நம்ம அப்படி இல்லை. சதா காலமும் என்ன செய்யணும்? இந்த அப்போஸ்தல ஐக்கியத்தில் தங்கி இருக்கணும். இங்கே இருந்தாதான், இங்கே நீ கட்டுகிறது எதுவோ அது உனக்கு கட்டப்படும். இங்க நீ என்ன செய்யறியோ அது உனக்கு அங்க கிடைக்கும். இங்க நீ அஸ்திவாரத்தில் இருந்தேன்னா அஸ்திவாரம் உள்ள நகரம் உனக்கு கிடைக்கும். இங்க பரிசுத்தவான்களோடு இருந்தேன்னா அங்க ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் உனக்கு என்ன கிடைக்கும்? பங்கு கிடைக்கும். அப்படினால் நீ தங்கி இருக்கிற இடம் முக்கியம். இந்த லேவியன், இந்த வாலிபன், இந்த தகப்பன், இந்த ஆசாரியன், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், இவன் போய் தங்கின இடம் மேகாவின் இடம், வீடு. ஆனா கர்த்தர் என்ன பண்ணா தெரியுமா? அவன் அங்கிருந்து வேரோட பிடுங்கினார்.
அதுக்கு நீங்க வீட்டுல போய் உட்கார்ந்து படிச்சு பாருங்க. அவனை அங்க இருந்து வெளியே கொண்டு போய், நீ ஒரு வீட்டுக்கு தகப்பனும் ஆசாரியனுமா இருக்க போகிறாயா, வா, ஒரு கோத்திரத்துக்கே உன்னை என்ன செய்யறோம், ஆசாரியனாய் தகப்பனாய் மாற்றுகிறோம் என்று சொல்லி அவனை பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். அதுக்கு பிறகு அவன் தங்கல. கர்த்தருக்கு சித்தமில்லாத இடங்கள்லாம் தங்காதீங்க. சொந்தக்காரங்க வீடுகளா இருந்தா கூட அது தேவ சமூகம் இருக்கான்னு பாரு. நீங்க அங்க போவீங்க, சண்டை வரும், வாக்குவாதம் வரும், பிரச்சனை வரும், பழைய கதைகள் பேசுவாங்க. நீங்க அங்க போயிட்டு நிம்மதி அங்க வர மாட்டீங்க, வீட்டுக்கு வர மாட்டீங்க. சில வீடுலாம் பாருங்க, சில சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்ட பிறகு வாழ்க்கையில பயங்கர பிரச்சனை ஆயிடும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீ போ, கர்த்தர் உன்னை தங்க சொன்னா தங்கு, தங்க சொல்லல நீ அங்க நிச்சய கூடாது, தங்க கூடாது, பரட்டணும். ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புறாரு, நீ போய் தீர்க்கதரிசனம் சொல்லு, நீ போற வழியில நிச்சய கூடாது, திரும்பி வரக்கூடாது. அந்த இடத்துல ஒரு சாப்பாடு சாப்பிடக்கூடாது, நீ தண்ணி என்ன செய்யக்கூடாது, குடிக்க கூடாது. இவன் அதை ட்ரம் அடிச்சுக்கிட்டே போனான். யாரு கேட்டாலும் என்ன சொல்லுவான், நான் இங்கே தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, என்னைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, என்னைய தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, என்னைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, என்னைய தண்ணி குடிக்கக்கூடாது. இப்படியே சொல்லிட்டு வந்த உடனே இன்னொரு தீர்க்கதரிசி வந்தான். என்கிட்டையும் கர்த்தர் சொன்னார், உனக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னார். எப்படி? இவனுக்கு டவுட் வந்துருச்சு, ஓ நமக்கு அப்ப சாப்பாடு கொடுக்கறதுக்கும் கர்த்தர் ஒரு ஆளை வச்சிருக்காரு போல் இருக்குன்னு சாப்பிட்டான். சிங்கம் அவனை அடிச்சு கொன்றது. இருக்கா? பைபிள்ல இருக்கா? இருக்கு. நீ உன் பிரதிஷ்டையை வெளியே சொல்லவே கூடாது. பிரதிஷ்டையை நீ அது உன்னுடைய ஜீவனே அதுதான். என்னைக்கு சிம்சோன் தன்னுடைய பிரதிஷ்டையை வெளியே சொன்னானோ அன்னைக்கு என்ன செஞ்சான்? அன்னைக்கு அவன் கதை முடிஞ்சது. நான் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் அப்படி செய்ய மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன், இதெல்லாம் வெளியே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உன் பலனை உனக்குள்ள மறைச்சு வச்சுக்க, நீ பாட்டுக்குரு. ஆனா அதுக்காக சாப்பிட மாட்டேன்னு சாப்பிட மாட்டேன்னு இப்படியே கழுத்து தொங்க போட்டு சுத்தக்கூடாது. உபவாசம் இருக்கிற அன்னைக்கு என்ன செய்யணுமா? பைபிள் என்ன சொல்லியிருக்கு? உபவாசம் இருக்கிற அன்னைக்கு எப்படி இருக்கணும்? நீ முகவாடலா இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? அன்னைக்கு தான் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி தலையில நல்லா எண்ணெய் தேய்ச்சி, வாசிங்க அந்த வசனம். நீ உபவாசம் இருக்கும் பொழுது, மத்தேயு 6:16, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதீயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அழகாக கழுவி சும்மா எண்ணெய் தேய்ச்சி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். எங்க புறப்பட்டீங்க? ஒன்னும் இல்ல, நல்லா இருக்கிறேன். எங்க போயிட்டு இருக்க? முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். பேசாம போய் தேவ சமூகத்துல உட்கார்ந்து அழகாக ஜெபிக்கணும். அப்படியே உட்கார்ந்து எழும்ப முடியாம ஸ்தோத்திரம், என்ன காரியம், இன்னைக்கு ஃபாஸ்டிங்கா, தண்ணியே குடிக்கலையா, கொஞ்சம் டயர்டா இருக்கு. உடனே அவங்க நினைப்பாங்க, அடியாப்பா என்ன ஃபாஸ்டிங், அங்கேயே உன் பிரதிபலனை அடைந்து வாசல்லே முடிஞ்சு போச்சு உங்க கதைன்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம் தங்குகிற இடம் ரொம்ப முக்கியம். சரி, தாவீதை வருவோம். 1 சாமுவேல் 26:3 தாவீது எங்கே தங்கினான்? சவுல் எஷிமோனுக்கு எதிரே வழியண்டையில் இருக்கிற ஆகிலாம் வீட்டிலே பாளையம் இறங்கினான். தாவீது வனாந்தரத்தில் தங்கினான். இந்த மார்க்கத்தில் வந்துட்ட பிறகு நாம் தங்க வேண்டிய இடம் வனாந்தரம். வனாந்தரங்கிறது விசுவாச வாழ்க்கையை காண்பிக்கிறது. ஆண்டவரை மாத்திரம் நம்பி சார்ந்திருக்கிற ஒரு இடத்துல நம்ம இருக்கணும். சவுல் கிட்ட வந்துட்டானாலும் இவன் போய் தங்கி இருந்த இடம் ஒரு வனாந்தரமான இடத்துல போய் தங்கினான். வருங்காலத்தில் அவன் ராஜாவாய் மாறுவதற்கு கர்த்தர் அவனுக்கு ஒரு பாதையில் அவனை கொண்டு போனார். நம்மளை உருவாக்கும்படியாக சில இடங்களுக்கு கர்த்தர் கொண்டு போவார். நம்மளை கர்த்தர் நடத்தும் போது நம்ம உடனே கர்த்தரை நம்ம கைவிட்டுட்டாருன்னு இருக்கக்கூடாது. எப்பவுமே நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு விசுவாசிய ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் ஒரு பாதையில கொண்டு போறாருன்னா அது என்னது? ஒரு ப்ராசஸ்ல இருந்து அடுத்த ப்ராசஸ்க்கு என்ன செய்யறது? போகுது. உருவாக்கும்படியாக கொண்டு போறார். அப்படித்தானே? எங்கேயோ கிடக்கிற ஒரு மண்ணை எடுத்து கொண்டு வந்து ஒரு இடத்துல கொட்டுறாங்க. அங்க அது என்ன செய்யுது? களிமண் தண்ணி ஊத்தி குலைக்கப்படுது. அதுக்கு பிறகு அது என்ன செய்யுது? வணையப்படுது. அதுக்கு பிறகு அது எங்க போகுது? ஃபர்னஸ், தீக்குள்ள போகுது. அதுக்கு பிறகு அது வெளியே வருது, அது பெயிண்ட் பண்ணப்படுது. இப்படி ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கு. அதுபோல என்னைய சென்னையில வச்சாரு, திருப்பி மதுரையில கொண்டு வந்தார். அடுத்த ப்ராசஸ் எங்க கொண்டு வந்திருக்காரு? நாசரேத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. இந்த ப்ராசஸ் முடியும் போது அடுத்த ப்ராசஸ் என்ன செய்யும்? ஸ்டார்ட் ஆகும். அப்ப இதுல அவருக்கு ஏத்த மாதிரி நான் வர்ற வரைக்கும் ஒவ்வொரு ரூட்ல கொண்டு போய்கிட்டே இருப்பார். வராத வரைக்கும் விடவே மாட்டார்.
அவனை அவர் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரிப் ஆகுற வரைக்கும் அவனை உடைச்சுக்கிட்டே தான் இருப்பார். உடைச்சு அவர் மைண்ட்ல வரும். திருத்தமாய் தன்னுடைய மனதுக்கு ஏற்ற மன்னம் திருத்தமாய் செய்யும்படிக்கு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதுபோலதான் உங்களையும் அந்தந்த ப்ராசஸ்ல போகும்போது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கிக்கிட்டே வரணும். குயவனுடைய கையில களிமண் எப்படி இருக்கோ அதுபோல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்ம உருவாக்கிக்கிட்டே இருப்பார். தகப்பன் வீட்டில் யோசேப்பை தேவனால் உருவாக்க முடியாது. அவனை எங்க கொண்டு வரணும்? எகிப்துக்கு கொண்டு வரணும். அப்பதான் உருவாக்க முடியும். எகிப்துல கொண்டு வந்து உருவாக்கலான்னு பார்த்தா போத்திபார் வீட்டில் அவனை என்ன செய்ய முடியல, உருவாக்க முடியல. அவனை கொண்டு வந்து எங்க விட்டாரு? ஜெயில வச்சாரு. ஜெயில வச்சு உருவாக்கி யாருக்கு முன்னால கொண்டு போய் நிப்பாட்டினாரு? பார்வோனுக்கு முன்னால. பாஸ்டர் ஏர்னஸ்ட் அவர்கள் இந்த ஊழியத்தில் இருக்கும்போது அவர் டெப்டி சீஃபா இருந்தார். பயங்கரமான ஹீலிங் கிஃப்ட் உள்ளார். நடு ரோட்ல சேலஞ்ச் பண்ணி யாரனாலும் கொண்டு வா சுகமாக்கி காட்டுறான் பாரு இயேசுவின் நாமத்தில். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ளவர். ஆனா பிரான்ஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்தபோது இவர் அங்க மாத்திட்டாங்க. அங்க போனா மொத்தமே 40 விசுவாசி, எல்லாம் பாதி பேர் வெளிநாட்டுக்காரங்க. அவங்களுக்கு அந்த ஊழியத்தில் முந்தி இருந்தால் கொலைப்படி பண்ணிட்டு போனதுனால இவரை தூக்கி போட்ட உடனே அவங்க இந்தியன் உடனே 10 விசாக்கு மதிக்கல. இவரை சண்டே சர்வீஸ் இவர் சர்வீஸ் அட்டன் பண்ணா அவன் சேர்லாம் திருப்பி போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கான். எப்படி இருக்கும்? இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். நைட்டு ரூம்ல போய் உட்காந்துட்டு, ஆண்டவரே இது என்ன சுவாமி, என்னை என்ன டாப் லெவலில் வச்சிருந்தீங்க, என்ன அற்புதம், என்ன அதிசயம், என்ன மகிமையா வச்சிருந்தீங்க. இங்க வந்து பார்த்தா இருக்கிற சர்ச்சில் 40 பேர் என்ன செய்யறான், 40 டிசைன்ல இருக்கிறான். என்ன ஆண்டவரை இப்படி பாரு பாதையில் என்னை கொண்டு வந்து விட்டுட்டீங்க அப்படின்னாராம். அப்போ ஆண்டவர் பேசினாராம், நீ அநேகரை உருவாக்கினாய், ஆனா நான் உன்னே உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு தான் உன்னை அங்கிருந்து பிடுங்கி வேரோட கொண்டு வந்து எங்க வச்சிருக்கேன், இந்தியாவில இருந்து பிடிங்கி கொண்டு வந்து பிரான்ஸ்ல வச்சிருக்கேன். நான் உன்னை உருவாக்கிட்டு தான் இங்கிருந்து கொண்டு போவேன். அதுக்கு தான் நம்மளையும் உருவாக்குறதுக்கு தான் சில பாதையில கொண்டு போவார். விசுவாசிக்கிறீங்களா? என்னைக்கு முடிப்பாருன்னு பாக்குறீங்களா? என்னைக்கு களிமண் இப்பதான் குலைச்சிருக்கு, அதுக்குள்ள முடிப்பாருன்னு இல்லை, அது இப்பதான் மிதிக்குது. மிதி விட்ட அப்படிதானே இருக்கு, மிதியுண்ட களிமண் இப்ப வந்து மிதிச்சுக்கிட்டே இருப்பான். எவ்வளவு நேரம் மிதிப்பான்னு அவனுக்கு அந்த இது கிளியரன்ஸ் வர்ற வரைக்கும் அவன் நெஞ்சிட்டு இருப்பான். மிதிப்பான மிதிக்க மாட்டானா? செங்கச்சூளைக்கு போய் பாருங்க, அந்த மண்ணை போட்டு அவன் மிதிச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு அந்த கிளியர் வர்ற வரைக்கும் என்ன செய்வா? அதே மாதிரிதான் அது வராம அவன் ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, அதை உருவாக்க முடியாது. அதுபோல மிதிக்கிற டைம் வரைக்கும் மிதிக்கிறான். அதே மாதிரி சூடு, அந்த செங்கல் சூடாகிற வரைக்கும் என்ன செய்யணும், அதுக்குள்ளதான் இருக்கணும். அது போலதான் கர்த்தர் நம்மளையும் கொண்டு வரார். தாவீது எங்க போய் தங்கியிருந்தான்? வனாந்தரத்தில் தங்கியிருந்தான். நீங்க நினைப்பீங்க இவனை கொண்டு போய் சின்ன பையனை, சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபம், ஆனா இங்க போய் இப்ப கருத்து கருவாடு மாதிரி ஓடு மாதிரி ஆகி ஓட ஆரம்பிச்சிட்டான். அங்க போனா காத்து ராஜாவுக்கு முன்னால போய் நின்னா என்ன செஞ்சு இருந்துச்சு, கொன்றுவானோன்னு பயந்து போய் எப்படி வேஷம் போட்டான், பைத்தியக்காரன மேல எச்சியெல்லாம் வடிச்சான். அவன் பார்த்தான், என்னடா பைத்தியக்காரன், எங்க ஊர்ல இருக்கிற பைத்தியக்காரனே ஜாஸ்தியா இருக்கான்னு இவனை துரத்தி விட்டான். இப்படிலாம் வேஷம் போட்டு தான் அவனை சிங்காசனத்துக்கு கொண்டு வந்தார். ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் ஒவ்வொரு மாதிரி கொண்டு வருவார். எப்பவுமே அழகா சோப் போட்டு தேய்ச்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் போட்டு வரலன்னு நினைக்க கூடாது. அடிச்சு உருவாக்குவார், நொறுக்குவார், அப்படியே புரட்டுவார். அப்ப நீ உன் வாயிலிருந்து வரும், நான் கருப்பா இருந்தாலும் எப்படி இருக்கிறேன், நம்மளே மெச்சிக்க வேண்டியதான், அழகா இருக்கிறேன். என் தாயின் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, என்னைய வேலைக்காரி ஆக்கிட்டாங்க, அடுப்பு கறியில போட்டாங்க, அப்படிலாம் வரும். கர்த்தர் நம்மளை கொண்டு வரார். வனாந்தரத்தில் நீ போவது சிங்காசனத்துக்காக, சிறைச்சாலையில நீ இருப்பது சிங்காசனத்துக்காக. அந்த வெளிப்படுத்தலோட நிச்சயம் நம்ம போகணும். 2 வருஷத்துக்கு முன்னாலேயே யோசேப்பு ஒரு ஆள்கிட்ட சொல்லிவிட்டான், நான் இங்கே இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல, நான் எந்த தப்பும் செய்யாதவன் சொல்லிவிட்டானா? யார்கிட்ட? அந்த பானபாத்திரக்காரன்ட்ட. நீ போய் சொல்லு, நான் இந்த ராஜ்யத்தில் இந்த ஊர்ல உள்ளவனும் இல்லை, இந்த நாட்டுக்குரியவனும் அல்ல, இங்க வர்ற அளவுல நான் எந்த தப்பும் அல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாலே எப்படியாவது வெளியே போயிடலான்னு பாக்குறான். அந்த அந்த காரியமே நிச்சயாது. தேவன் நியமிச்ச வேலை வர்ற வரைக்கும் நீ அங்கதான் நிக்கணும். உன்னை உருவாக்கிக்கிட்டே இருப்பார். அவருக்கு தெரியும் எப்ப கொண்டு வந்து உன்னை எகிப்துல உட்கார வைக்கணும். அதுபோல நாம தாவீதை உருவாக்குற வரைக்கும் கர்த்தர் எங்கதான் விட்டாரு? அவன் சொல்றான், நான் ஒரு தெள்ளு பூச்சி, நான் ஒரு கௌதாரி, நான் ஒரு செத்த நாயி, சொல்லு, இன்னும் என்னென்ன உன்னால சொல்ல முடியுமோ அவ்வளவும் சொல்லு. அவனை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்த வச்சாரு.
அதுதான் தாவீது தங்கியிருந்த இடம். இன்னொரு பகுதியில 1 சாமுவேல் 23:29 பார்க்கும் பொழுது தாவீது அரணிப்பான இடத்தில் தங்கினான். தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான். அரணிப்பான இடங்கள்ல தங்கினான். அரணிப்பானதுன்னா அரண், பாதுகாப்பான இடம். இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு உன்னுடைய ஜெபத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும், உன்னுடைய பரிசுத்தத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும், உன்னுடைய பிரதிஷ்டைக்கு பங்கு வரக்கூடாது, உன்னுடைய தெய்வீகத்துக்கு நஷ்டம் வரக்கூடாது. உன்னையே நீயே அழகா பாதுகாத்துக்கிட்டே போகணும். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். சத்துரு பயங்கரமா போராடும் போது இவன் எங்கேதியில் உள்ள அரணிப்பான இடத்துக்கு போய் தன்னை காத்துக்கொண்டான். இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கிறது, தாவீது போக வேண்டிய இடத்துக்கு போய்விட்டான் அப்படின்னு இருக்கு. இது எப்படி இருக்கும்? தாவீதை விரட்டிட்டு இருக்கும் போது பைபிள் சொல்லுது அவன் எங்க போயிட்டானா? தாவீது போக வேண்டிய இடத்துக்கு போய்விட்டான். அப்படி இருக்க வசனம் வாசிங்க பாப்போம். தாவீது அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனையான நேரத்தில் அவன் எங்க போனான்ங்கிறது சொல்லாம அவன் போக வேண்டிய இடத்துக்கு போய்விட்டான். அப்படியும் கர்த்தர் அவனை கொண்டு போனார். அது யாருக்குமே தெரியாது. அவராவே அவனை அழகா எந்தெந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும். அதனால பிரச்சனை உச்சகட்டம் ஆகும்போது அவன் எங்க இருக்கான் தெரியாது. ஆனா கர்த்தரோ அவனை அழகா ஒரு இடத்துல கொண்டு போய் பாதுகாத்து பராமரித்தார். தெரியுமா அந்த வசனம்? அவனோ போக வேண்டிய இடத்துக்கு போய்விட்டான். சரி, உங்களுக்கு தெரியலன்னா விட்டுருங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த நாட்களில சரியான விதத்துல நாம் தங்கியிருக்க வாசிங்க 1 சாமுவேல் 23:13. ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகி அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். அழகா தங்களை பாதுகாக்கிற அளவுக்கு அவங்க போய் தங்கிக்கிட்டாங்க. அழகா அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது, எந்த வல்லமையும் நெருங்க முடியாது, தெரியாது. அப்படி ஒன்னே நீயே மறைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு இடம் இருக்கு. நீ மீகாவின் வீட்டில் தங்கக்கூடாது, திருடனோடு ஒருமித்து போகக்கூடாது, விக்கிரகம் இருக்கிற இடத்துல நீ தங்கக்கூடாது, ஆகாமிய கூடாரங்களில் தங்கக்கூடாது, கர்த்தருடைய கூடாரத்தில் தங்கணும். சதா காலமும் நீ கர்த்தருடைய கூடாரத்தில் தங்கணும். இயேசுவோடு ஒரு நாள் தங்கக்கூடாது, டெய்லி நீ இயேசுவோடு தங்கணும். அப்போஸ்தலரோடு 10-15 நாள் தங்கக்கூடாது, காலமெல்லாம் அப்போஸ்தல ஐக்கியத்தில் என்ன செய்யணும்? நீ இணைந்திருக்க வேண்டியவன். தாவீதை போல நீ அரணிப்பான இடத்துல தங்க வேண்டும். அடுத்ததாக நீ போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டும். நீ வனாந்தரத்தில் உன்னை தங்கி உன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும். யாக்கோபு ஆதியாகமம் 29:14 வசனம். ஆதியாகமம் 29:14. அப்பொழுது லாபான், நீ என் எலும்பும் என் மாம்சமானவன் என்றான். 1 மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினானா? அதுக்கு பிறகு 20 வருஷம் அங்கதான் உட்கார்ந்திருந்தான். கர்த்தர் அவனை அங்கதான் வச்சு உருவாக்கினார். அங்க உருவாக்கி அவனை இஸ்ரவேலாய் மாத்தினார். இஸ்ரவேலா மாத்திட்டு தான் அவனை எங்க கொண்டு வர்றாரு? தகப்பன் வீட்டுக்கு பயணத்தை துவக்க வைக்கிறாரு. ஒரு நல்ல ஸ்டெடினஸ் வந்த பிறகு அதுக்கு பிறகுதான் அவனை தகப்பன் வீட்டு பயணத்தை துவக்க வைக்கிறார். அவனுக்கு ஒரு குறிக்கப்பட்ட காலம் அவனை அங்க வச்சு உருவாக்கினார். அடுத்ததாக மோசே யாத்திராகமம் 2:21 வசனம். 40 வருஷம் அவனை ஒரு இடத்துல வச்சு உருவாக்கினார். மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான். எத்தனை வருஷம் சம்மதிச்சான்? மோசே எத்தனை வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான்? 40 வருஷம் அங்கேயே தங்கினான். அவனுடைய வாழ்க்கையில ஒரு பகுதி அங்கதான் இருந்துச்சு. கர்த்தர் அவனை உருவாக்கினார். ஏன் தெரியுமா? அவன் சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேறி வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன். ஆண்டவருக்கு இந்த வாக்கிலும் செய்கையிலும் சகல சாஸ்திரங்களும் கற்று தேர்னவன் தேவை இல்லை. அப்படினால அதை உடைச்சாரு. அவனுடைய படிப்பு, அவனுடைய ஞானம், அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவனுடைய எல்லா மாம்சீகமான புத்தி, ஞான, அறிவை அப்படியே சுத்தமா எடுத்துட்டு அவனை தனக்குன்னு கொண்டு வெளியே கொண்டு வந்தார். அதுபோல இந்த மார்க்கத்தில் வந்துட்ட பிறகு இந்த உலக ஞானம், அறிவு, புத்தி, விவேகம் இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகாது. சில ஊழியக்காரங்களை பாருங்க, பயங்கர ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க. ஊழியத்துக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரே வியாதியில அவனை ஒண்ணுமில்லாமக்கி சீரவாக்கி விட்டுருவார். தெரியுமா? சுத்தமா ஜீரோவாக்கிடுவார். அது பிறகு உட்கார்ந்து எழும்ப முடியாது, எழும்புனா உட்கார முடியாது. ஆனா அவங்க சொல்லுவாங்க, ஐயோ நான் ஒரு காலத்துல அப்படி இருந்தேன், எப்படி இருந்தேன். அப்படி இருந்தது உண்மைதான். இப்ப அதை பத்தி பேசியே பிரயோஜனம் இல்லை. அப்படியே சுத்தமா உடைச்சு உருவாக்கிறார். பவுல் பாருங்க, சும்மா குதிரை மேல பறந்து வர்றாள். அப்படித்தானே வந்தா? அங்க உள்ளதானே ஆசாரியர்கள்ட்ட பயங்கரமான கடிதங்கள் வாங்கி கொண்டு எல்லா ஊழியக்காரங்களையும் பரிசுத்தவங்களையும் துன்பப்படுத்த முடியாது. எதுல வந்தான்? குதிரை மேல சும்மா பறந்து வந்த ஆளு.
இப்ப பாருங்க, அவனை போட்டு உடைச்சு நொறுக்கி முள்ளு குத்தி அவன் சரீரத்துல வேதனைப்பட்டு உடைஞ்சு நொறுங்கி, ஐயா என்னைய சுகமாக்குனா போதுங்க, என் முன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்குன்னு சுகமாக்குவேன்னு நேரடியா சொல்லாம மறைமுகமா அவனை பலப்படுத்தி அவனை ஒண்ணும் இல்லாம ஆக்கி அவன் கண்ணில இருந்து தண்ணியா வடிஞ்சு எப்ப பார்த்தாலும் தொடச்சுக்கிட்டே உட்கார வச்சு, எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அவனை ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாரு. நீங்க சரித்திரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா காலெல்லாம் அடி வாங்கி காலெல்லாம் அவனுக்கு பெண்ட் ஆயிடுச்சான், தலையெல்லாம் முடியெல்லாம் எல்லாம் போய் வழுக்க தலை. பைபிள் அந்த சரித்திரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆனா கண்ணுல இருந்து தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் கலாத்தியர்ல சொல்றா, எனக்காக உங்களுடைய கண்களை கூட நீங்கள் பிடுங்கி கொடுக்க ஆயத்தமா இருந்தீர்கள். எனக்கு கண்ணு மாத்தணும், ரீப்ளேஸ் பண்ணணும்னா கூட நீங்க ரெடியா இருந்தீங்க. வாசிங்க கலாத்தியர் 4:15. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று. கண்களை கூட பிடுங்கி கொடுக்க ரெடியா இருந்தீங்க. எங்க கண்ணை உங்களுக்கு வச்சிடலாமா, அவங்க கண்ணு திறந்தா நல்லா இருக்கணுமே அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பாடுகள் வேதனைகள் பட்டு ஒண்ணுமில்லாம உருக்குலைஞ்சு போயிட்டான், ஒண்ணுமே கிடையாது. அந்த லெவலுக்கு கர்த்தர் அவனை மாற்றினார். அதுபோல நாம் இந்த நாட்களில் மோசையை அவன் படிச்சதெல்லாம் சுத்தமா ஓச்சிட்டார். அவனே இப்ப கடைசியில் அறிக்கையிட்டான், எனக்கு என்னது மந்தனாவும், நான் திக்கு வாய் உள்ளவன், நான் மந்தனாவும் உள்ளவன், என்னால பேசவே முடியாது. பார்வன்ட்ட வந்து இப்ப என்னால ஒண்ணுமே நினைச்ச முடியாது, பேச முடியாது, எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த ஊழியமே வேண்டாங்கிற லெவலுக்கு கொண்டு வந்து தான் அவனை கொண்டு வந்தார். கடைசியாக 91 சங்கீதம் 1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நாம் தங்க வேண்டிய இடம் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்க வேண்டும். முதலாவது, நீ யார்? நீ ஒரு துதிக்கிறவன், நீ தேவசித்தம் செய்ய வேண்டியவன், நீ எல்லாரோடு சேர்ந்து செல்ல வேண்டியவன், நீ பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டியவன், நீ ஒரு தகப்பனாய் மாற வேண்டியவன், நீ ஒரு ஆசாரியன், நீ ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். நீ கண்ட இடத்துல தங்கக்கூடாது, ஆகாமிய கூடாரங்களில் தங்கக்கூடாது, கர்த்தருடைய வீட்டில் நீ தங்க வேண்டியவன். அப்போஸ்தலரோடு கொஞ்ச நாள் தங்குகிறவன் அல்ல, எப்பொழுதும் அப்போஸ்தல ஐக்கியத்தில் நீ தங்கி இருக்கணும். இயேசுவோடு ஒரு நாள் அல்ல, வாழ்நாளெல்லாம் நீ தங்கி இருக்கணும். நீ இந்த நாட்களில வனாந்தரத்தில் தங்கி இருக்க வேண்டிய ஆள். உன்னுடைய பழைய அறிவு போகும் வரை நீ மீதியான் தேசத்தில் தங்கி இருக்க வேண்டிய ஆள். தகப்பன் வீட்டுக்கு பயணப்படுகிற ஒரு ஆவிக்குரிய தன்மை உனக்கு வளர்ச்சி வருவரை நீ சீரியா தேசத்தில் தங்கி இருக்க வேண்டியவன். உன்னை உருவாக்க நீ கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வாழ்நாளெல்லாம் உன்னதமானவருடைய மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கணும். அங்கு நீ தங்கி இருந்தேனா உன்னைய வேடனுடைய கண்ணி தொடாது, பகலில் பறக்கும் அம்போ, இருளில் நடமாடும் கொள்ளை நோயோ, இரவில் உண்டாகும் பாழாக்கும் சங்காரம் எதுவுமே உன்னை தொட முடியாது. நீ தங்கியிருக்கிற வேண்டிய இடம், எல்லாரும் கண்களை மூடுவோம். நாம் தங்கியிருக்க வேண்டிய இடம் சர்வ வல்லவருடைய நிழல். தேவனுடைய நிழல்ல நீ தங்கியிருக்கணும். எகிப்தின் நிழல்ல போய் தங்கிராத, மனுஷனுடைய நிழல்ல போய் தங்கிராத, உலகத்தின் நிழல்ல நீ போய் தங்கிராத, பார்வோனுடைய நிழல்ல நீ போய் தங்கி விடாத, கர்த்தருடைய நிழல்ல தங்கியிருப்போம். ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். கர்த்தர் உன்னை இந்த நாட்களில் நடத்துகிற பாதையை குறித்து நீ கேள்வி கேட்க வேண்டாம். கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். கர்த்தர் உன்னை உருவாக்கும் வழியிலே உன்னை கொண்டு போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது உங்களுக்கு பிடிக்காது, அது உங்களுக்கு புரியாது, சில நேரங்களில் கர்த்தருடைய பாதையை விளங்கிக் கொள்ள முடியாது. தேவனுடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள், அவருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். கர்த்தருடைய வழி உனக்கு சில நேரத்தில் புரியாது, ஆனா பைபிள் சொல்லுகிறது கிரகிக்க கூடாத காரியங்களை அவர் செய்கிறார். ஆமென். நீ எங்கே தங்கி இருக்கிறாய்? நீ எங்கே தங்க போகிறாய்? நீ துதிக்கக்கூடியவன், கண்ட இடத்துல தங்கக்கூடாது. நல்லா இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பிரதிஷ்டை பண்ணிக்கோங்க. தேவ சித்தம் இல்லாத இடத்துக்கு போக மாட்டேன், தேவ சித்தம் இல்லாத இடத்துல தங்க மாட்டேன், தேவ சித்தம் இல்லாத இடத்துல கால் வைக்க மாட்டேன். அப்படி ஒரு இடத்துக்கு அவசியமா போக வேண்டிய இருந்தா அந்த இடத்துல நான் ஜெபத்துல இருப்பேன், உபவாசத்துல இருப்பேன், தேவ சமூகத்தை கொண்டு வருவேன், அந்த இடத்துல தேவனை துதிப்பேன், அந்த இடத்துல ஒரு ஆசாரியனாய் நிற்பேன், அந்த இடத்துல ஒரு தகப்பனாய் நிற்பேன், என்னுடைய பிரதிஷ்டையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அந்த இடத்துல பிசாசை ஜெயிப்பேன்.
Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. Hikkabalabari balabariya. ஆமென். எத்தனை பேர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்க விரும்புகிறீர்கள்? ஒரு நாள் அல்ல, சதா காலமும் நான் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருப்பேன். ஒரு நாள் அல்ல, சதா காலமும் நான் இயேசுவோடு தங்கி இருப்பேன். ஒரு நாள் அல்ல, சதா காலமும் நான் அப்போஸ்தலரோடு தங்கி இருப்பேன். ஆமென், 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 ஆமென். ஷபஹரிதனா ஷபலபரபலபகரபகதரவ. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ரிபேகரபலகதிரபலகதிரிபேக. உங்களுடைய பிரதிஷ்டைகளை புதுப்பியுங்கள் பிரியமானவர்களே. தேவனோடு நீ பண்ணின பிரதிஷ்டைகளை நீ திரும்பி வா. கர்த்தர் உன்னோடு தான் பேசுகிறார். நீ அவருக்கு வேண்டும். அவர் மறுபடியும் உன் வாழ்வில் பிரகாசிக்க விரும்புகிறார். மறுபடியும் உன்னில் மகிமைப்பட அவர் விரும்புகிறார். மறுபடியும் உன்னோடு பேச விரும்புகிறார். மறுபடியும் தன்னுடைய வல்லமையை உன் மூலமாய் வெளிப்படுத்த விரும்புகிறார். மறுபடியும் உன் மூலமாய் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். உன்னை தகப்பனாய், உன்னை ஆசாரியனாய், உன்னை பொல்லாங்கனை ஜெயித்தவனாய், தேவசித்தம் செய்யக்கூடியவனாய், எல்லாரோடு இசைந்து செல்லக்கூடிய லேவியனாய் உன்னை மாற்ற விரும்புகிறார். ஒப்பு கொடுக்கிறவர் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, நான் மீகாவின் வீட்டில் தங்க மாட்டேன், ஆகாமிய கூடாரங்களில் தங்க மாட்டேன். உம்மோடும் உம்முடைய பரிசுத்தவான்களோடும் உம்முடைய சபையோடும் உம்முடைய வீட்டிலும் நான் தங்கி இருப்பேன். உம்முடைய நிழலில் நான் தங்கி இருப்பேன். வாயை திறந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை பலப்படுத்தட்டும். சதா காலமும் உன்னதமானுடைய நிலையில் தங்கியிருப்பேன். இருபது வருடம் மாமனார் வீட்டில் இருந்த அந்த யாக்கோபை கர்த்தர் தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வந்தார். அவனை உருவாக்கி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. 40 வருடம் மீதியான் தேசத்தில் இருந்த அந்த மோசேயை கர்த்தர் மறுபடி உருவாக்கி கொண்டு வந்தார். இந்த பாதை உன்னை உருவாக்கும் பாதை. பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. இந்த பாதையை குறித்து நீ சந்தேகப்படாதே, கேள்வி கேட்காதே. இந்த பாதை உன்னை சிங்காசனத்துக்கு உருவாக்கி கொண்டிருக்கிற காலத்தின் பாதை. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hikkabalabalabalabaliya. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை உடைப்பது போல தோன்றும், உனக்கு நஷ்டம் வருகிறது போல தோன்றும், உனக்கு துக்கம் ஏற்படுகிறது போல இருக்கும், உனக்கு கண்ணீரின் பாதையாக இருக்கும். பயப்படாதே, அவருடைய மறைவிடத்தில் உன்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இக்கபாலபாலபாலா. ஹல்லேலூயா. ஷாரபாலபாலபாலபாரியா, ஹிஷபாலபாரியா. ஆமென். நாம் யார், எங்கே தங்கி இருக்க வேண்டும், இவைகளை குறித்து தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். ஆண்டவருடைய நாமம் நமக்கு பலத்த அரணும் கோட்டையுமாய் அவருடைய செட்டைகளின் கீழ் நமக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த உலக வாழ்க்கையில கர்த்தருடைய நாமத்துக்குள்ளும் அவருடைய செட்டைகளுக்குள்ளும் அவருடைய நிழலுக்குள்ளும் இருக்கிறவர்களை சேர்க்க இயேசு வரப்போறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.